நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கல்லை மகளே விஸ்தாரமாக புள்ளி மயில் மீது வர வேண்டும் எனதருகே ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே ஏழடங்கு அங்குசமங்கரும்பு வில்லோ முக்கன்னியாக கொலவருக்கு அம்பிகை பேச்சு அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே கணபதிய என் குருவே சுவாமி கணவிலையோ உனை மாறாவே குணபதியே அருமுகனா சுவாமி குணபதியே அருமுகனா ஐயா குஞ்சரமே உமை பாடே குணபதியே அருமுகனா சுவாமி குணபதியே அருமுகனா குஞ்சரமே உனை பாடே அம்மா என் கதைக்கு வந்து அருள் புரிவா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கு வந்து அருள் புரிவா மூன்று முகம் கொண்டவாளே தாய முக்கண்ணிய முப்பேடாதி எனக்கு முன்னிருந்து அருள் புரிவா கொடவாள எசகி அம்மா இந்த குழந்தைக்கு நீ அருள் புரிவா மாயாண்டி சொடல ஐயா மதலைக்கு நீ அருள் புரிவா பேரு வச்ச வேச்சி அம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரிவா சிவனறிய பிறந்த பிள்ளை ஆதி சிவன் அணைந்த பெருமாளும் இந்த திருமிக்கு நீ அருள் புரிவா 1008 மாடனிலும் அண்ணாவி தளவாய் மாடே இந்த அடியாளுக்கு அருள் புரிவா
கும்புமாட சுவாமி ஐயா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் மாடத்தி அம்மாளும் முதலைக்கு நீ அருள் புரிவாய் ஓட்டுக்குழி சொடல ஐயா ஓட்டுக்குழி சொடல ஐயா சாமி உள்ளத்திலே அருள் புரிவாய் ஓட்டுக்குழி சொடலையா சாமி ஓட்டுக்குழி சொடலையா உள்ளத்திலே வரவேறுவா கொண்ட கதை குறைகள் பாட கணபதியே அருள் புரிவாய் மதியம் படித்த கதை குறைகள் வாட குறைகள் பார்மகளே அருள் புரிவாய் பார்மகளே அருள் படித்த கதை குறைகள் பாடே குறைகள் பாடே குறைகள் பாடே எம்மா பார்மகளே வரந்தருவாய் அப்ப மணி விளக்கல பிறந்த பிள்ளை அப்ப மாயாண்டி சொடல சத்ராவதி முண்ட சுவாமி இப்பதான் வந்திருக்கேன் சரி இல்ல பண்ண நேரம் இருக்கு இன்னும் நேரம் இருக்கா எனக்கு ஆ. சரி அப்ப மாயாண்டி சொடலை என் தாயாக வட்ட பேச்சியம்மா என் தாயாக விட்ட பேச்சு அம்மா மையானகரைக்கு அம்மா அழைத்துட்டு போகணும்னு சொல்லி அழைத்து போகணும்னு சொல்லி நல்ல முறையில அலங்காரம் பண்ணி பிள்ளைய கூட்டிட்டு வாரா ஆமா பிள்ளைய சோறு அலங்காரம் பண்ணிருக்காத்தா மாயாண்டி முன்னடக்க அடேங்கப்பா பிள்ளை வாராம் பாரு அப்படி தோரணையா இருக்காரா அழகா அம்சத்துல இருக்கான் பேச்சு பின்னாலே பிள்ளை அழகு பார்த்துக்கிட்டு வருவா ஆமா தாயும் நல்ல மகனுமா வருகிறார்கள் மையான கரைக்கு அப்படி மையானகரைக்கு வரக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரம் மாயாண்டி சொடல மையானத்துக்கு வேட்டைக்கு போகும் பொழுது சரி அவரு குறுக்க யாருமே வரக்கூடாது ஓ மையானத்துக்கு போகும்போது யாருமே வரக்கூடாது எதிர்ப்புல சரி வந்தா என்ன செய்வாரு அவ்வளவுதான் முடிஞ்சது அன்னைக்கு தப்பி தவறி வந்துட்டேன் சரி அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு நீ பாட்டு ஒதுங்கிடலாம் நம்ம இவர் என்ன அவர் சுடிதார் தானே வர நம்ம இதுக்கு வந்தா என்ன அப்படின்னு நினைக்க கூடாது அந்தாப்புல வாங்கி ஒரு மிதி சரி அப்ப மாயாண்டி சொடல ஐயா ஆமையா தாயும் நல்ல மகனோ மாயாண்டி சொடல ஐயா மையான கரையதற்கு மாறதொரு நேரத்திலே வீச்சருவார் கையிலே அப்பா ஒரு கையிலே ஈரப்பந்தம் சொடலைக்கு ஆமா, வீச்சருவா ஒரு கையில ஒரு கையிலே சாமி வீரபந்தோ மறு கையில அப்போ அன்னைக்கு மாயாண்டி வேட்டைக்கு வரும் பொழுது ஆமா கைலாசத்துல இருந்து வேட்டைக்கு கிளப்பும் போது ஆனைக்குட்டி ஐயர் மகா அடேங்கப்பா யாருப்பா ஐயர் மக வரதாயி ஐயர் மகன்னா சும்மா எப்படி இருப்பா நீ என்ன செய்த பாலும் தேனும் நெய்யுமா சாப்பிட்டு நல்லா கொழு 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 கொழுன்னு இருக்கா கொழு கொழுன்னு இருப்பாளா ஆமா என்னத்தை தான் நம்மளும் நெய்ய ஊத்தி தின்னாலும் அந்த கொழு கொழு வரமாட்டேங்கி கருமண தூர் மாதிரி இருக்கு நீ. பாரு முகத்துல பாரு 50 பரு இருக்கு ஆ. ஆனா அவ அப்படி கிடையாது நம்ம ஆச்சிய பாரு எப்படி இருக்காங்க எவ்வளவு அழகா இருக்காங்க வெத்தலை போட்டு அப்படி இருக்கணும்ல வாலிய பிராயத்துல எப்படி வந்திருக்கும் தெரியுமா வெக்கத்தை பாருயா கையில அப்ப ஆனைக்குட்டி ஐயர் மகா ஆனைக்குட்டி ஐயர் மகா பாப்பாத்தி பெண்ணாள் என் அம்மா பாப்பாத்தி 8 மாசமா கர்ப்பமா இருக்கு ஐயா கன்சீவா இருக்காங்களா ஆ. பெருகுனண்டு என்னையா பெருகுனண்டு கரெக்டா சொல்லிட்டிய பரவென்ன என்னைக்குமே தலைப்பிரசவம் தாய் வீட்டுல நடக்கும் ஆமா அது வழக்கம் தானே உலக வழக்கம் நாட்டு வடப்பும் அதுதான் பாத்துக்கோ தலைப்பிரசவம் தாய் வீட்டுலன்னு சொன்னா நல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரி ஆ. ரெண்டாவது பிரசவம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்னது புருஷ வீட்டு செலவு ஏன்னா மாப்பிள்ளை வீட்டு செலவுல ஆமா சரி அப்ப தலைப்பிரசவம் தாய் வீட்டுல நடத்தி சரி பாப்பாத்தி பெண்ணானவள் பெண்குடியானவள் அவ வாசல்ல இருக்கும் பொழுது வாசலில இருக்கும் போது ஒரு மாசமா இருக்கவ தலையில 2 வேப்பங்குலைய பறிச்சு வைக்கலாம் வேப்பங்களை வைக்கலாம் ஆத்தா கூடயே இருக்க மாதிரி அவ என்ன வச்சிருக்கா என்ன வச்சிருக்கா இத பண்ணிவாக இத வேப்பங்குச்சி இல்ல புளியங்குச்சி பெருக்கி வைக்கலாம் பெருக்கி வைக்கலாம் எந்த தீங்கும் அண்டாது அதெல்லாம் வைக்கப்படாதோ வைக்கலாம் ஏன் தப்பு கிடையாது வேப்பல வைக்கலாம் தப்பே கிடையாது அப்ப இந்த முள்ளு மரம் குச்சிலாம் வைக்கலாமோ கருவ குச்சி வைக்கலாம் அத உங்க குழந்தையால கொண்டு அத உன் மூக்குல குத்திட்டு போகணும் மாசமா இருக்கும்போது சரி பாப்பாத்தி பெண்ணானவள் தலையில தாளம்பு வச்சிருக்கா அம்மா தாளம்பு வைத்திருக்கிறாள் அல்லவா தாளம்பு வாட யாருக்கு பிடிக்கும் அப்பன் தலவா மாடனுக்கு பிடித்த பூவு மல்லிகைப்பூ யாருக்கு பிடிக்கும் நான் இருக்கிறானே மணி மண்டபத்துல மாயாண்டிக்கு மாயாண்டி சொடலைக்கு பிடித்த பூ பெண்களுக்கும் பிடிக்கும் 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 பிச்சிப்பூ யாருக்கு பிடிக்கும் பிச்சிப்பூ யாருக்கு பிடிக்குது என் தாயி பேச்சி எம்மாளுக்கு பேச்சி அம்மாளுக்கு வாழை இலையில குறையா பிச்சு போவோம் குறையா மறி குழந்தைய வச்சோம்னு வச்சுக்கோ
விடிய விடிய அவாட்டு ஆடுவாய்யா. விரிச்சு போட்டு ஆடுவாத்தா. எனக்கு தலைய உட்கார்ந்துக்கிடுவா. உட்கார்ந்துக்கிடுவா சக்கப்பிள்ளை மாதிரி. ஆமா. இப்படி ஆனை குட்டி ஐயர்மா வாசல்ல இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரத்துல மாயாண்டி சொடல ஆனப்பந்தத்தை கையில் எடுத்து அவர் வேட்டைக்கு தாவார போதே தாயும் நல்ல மகனுமாக மாயாண்டி சொடலைய பார்த்தா அந்த பாப்பாத்தி பெண்ணானவர் பாப்பாத்தி பெண் கொடியா வீட்டுக்குள்ள போன 3:45 நாளிகைதான் ஆச்சு. கக்குதா அவ மாண்டு மெல்ல மடிந்தாளே மரண லோகம் சேர்ந்தாளே செத்தும் இல்ல மடிந்தாளே மாண்டு மடிந்துட்டா பாப்பாத்தி மரணலோகம் சேர்ந்தா. ஆமோ அம்மையா. ஆமா. ஊர்க்காரங்களா என்ன நினைக்காங்க? காத்தோ கருப்போ பேயோ பிசாசோ சண்டால பாதகத்தி அடிச்சு கொள்ளனால 6 மாசம் ஆகுமே. 6 மாசம் ஆகுமா? பரவாயில்ல ஆட்டா வரல மாதிரி பொட்டுன்னு போய் ஆனகுட்டி ஐயர்மாவா. ஆனகுட்டி ஐயர்மாவா. அப்புறம் எப்படி இருப்பா? ஐயோ ஆள் அந்த படுத்து கிடக்கு அத மாதிரி முக்காமனு. அம்மாடி. பாப்பாத்தி அவ்வளவு தண்டி இருந்தாளா? ஐயோ. நம்ம வீட்ல எல்லாம் என்ன செய்வோம்? ஒரு சவத்தை தூக்கணும்னு சொன்னா துபாய்க்கு போனா எங்க மச்சான் இன்னும் வரலன்னு சொல்லுவோம். 4 நாளைக்கு சவ்வாத அடிச்சு வச்சு பாடி அப்படியே வச்சிருப்பாங்க. ஆனா ஐயம்மார்கள் வீட்ல அப்படி பண்ண மாட்டாங்க. கிடையாது. தூக்கிட்டு போங்க. ஆகக்கூடிய காரியத்தை ஆஷா பாருங்க. நீ எவ்வளவு நகை போட்டாலும் சரி எவ்வளவு சொத்து எடுத்தாலும் சரி. சரி. உன் பேரு என்ன பேரு? சத்தியா. உன் பேரு மாக்கம். இவங்க பேரு சுப்புலட்சுமி. இவங்க பேரு அமர் தர்க்கராசன். செத்தவன்னு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பேரை சொல்லி கூட மாட்டாங்க. சவத்தை தூக்கிட்டு பாப்பா நாத்த அடிச்சிட்டு கிடக்கு. அவ்வளவுதான் சவம். அது அழியாத பொருள், அழியாத செல்வம். என்ன வரத்து வந்தாலும் அழியத்தான் போகுது. ஆமோ அம்மையா. பணவள மாதிரி. ஓ அப்படி. சரி. அப்போ 3:45 நாளிகைக்குள் பாப்பாத்தி பெண்ணானவள் பாப்பாத்தி பெண் கொடியானவள் மாண்டு மடிந்த மரணலோகம் சேர்ந்தா. அவ செத்து மடிந்த சிவன் பதவி சேர்கின்றார். பார்த்தார் ஊரவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்கிறார்கள் அம்மா? கழுகி நல்ல குளிப்பாட்டி பிள்ளைய கட்டணத்தில் தூக்கி வைத்து மையான கரையதில கல்லடுக்கி கட்டடிக்கி அந்த கட்டைக்கு மேல எல்லோ கட்டைக்கு மேல எல்லோ அழகு பாப்பாத்திய தூக்கி வைத்து கழுகி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மையான கரைக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. பிள்ளை எப்படி இருக்கா? கம்முனு யார்ட்டையும் பேச மாட்டாளா? அமைதியாயிட்டாளா? அத செத்து போனால. கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல பாப்பாத்திய தூக்கி வைத்து ஜர்காரு மூணுகிட்டு சால வாயுமா எருவடிக்கு பிரேத வைத்து ஈரமண்ண மேல பூசி ஈரமண்ண மேல பூசி ஒரு பிள்ளையை பிறவி செய்யணும். எப்படி மும்மூர்த்திகள் வேணுமோ? ஆமா, அம்மா அப்பா டாக்டர் வேணுமோ? ஆமா, மகா பிரம்மா விஷ்ணு. சரி. அது போல மையான கரையில பிள்ளையை எரிக்கிறதற்கு ஒரு 3 பேர் வேணும். ஆமா, கண்டிப்பா வேணும்ல. யமன் காளன் தூதன் இவங்க 3 பேரும் துருத்தி போட்டு ஊதுனோம்னா தான் பணம் எரியும். வெறியும். சரி. அப்படி மையான கரையில பாப்பாத்தி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது பாப்பாத்தி வேகும் போது மாயாண்டி சொடல தாயும் மகனுமாக மையானை கரைக்கு வந்தாரு. ஆமையா. அவர் சும்மா இருப்பாரா? இவ்வளவு விவரமா சொல்லுதாங்களா? இவங்களுக்கு இந்த பக்குவம் எப்படி தெரியும்? அவன் வந்து போறதா சுடுகாடு போயிருப்பாங்களோ? ஆமா, பாப்பாத்தி கூட போய் பார்த்தேன். அதான் கேக்க ஐதீகம் சொல்லுதியா? புராணம் சொல்லுது. ஆமா, சரி இருக்கட்டும். அப்ப மாயாண்டி சொடல மையான கரைக்கு வந்து அந்த மையான கரைக்கு வந்த ஈசன் மகனை என்ன செய்கிறாரு? என்ன செய்கின்றார்? தனத்தினோட அருகில் வந்து வளர்ந்து சுத்தி மாயாண்டி இடத்த வாரா
மாட்டாரு. என்ன செய்கிறான்? வடத்தை சுத்தி இடத்துக்கு வந்து ஆமா இப்படி வந்திருக்கலாம் நினைச்சா, ஆனா வடத்தை சுத்தி தான் இடத்துக்கு வருவாங்க. அப்படிதான் மாயாண்டி பணத்தை சுத்தி வருவாரு. சரி. இடது காலம் மண்டி போட்டு பிணத்து முன்னால வந்து நின்று ஆமம்மா வளையத்தை எடுத்து ஒரே குத்து, தலை வேற முண்டை வேற போய் விழுந்தா. தலை வேற முண்டை வேறமா போய் விழுது. பார்த்தார் மாயாண்டி சும்மா இருப்பாரா? காலெலும்ப முறிப்பாரோ, காலெலும்ப முறிப்பாரோ, மாயாண்டி கரும்பு போல கடிப்பாரோ, காலெலும்ப முறிப்பாரோ, சொல்ல முறிப்பாரோ, கரும்பு போல சாமி கடிப்பாரோ. ஈர கொள்ள தாமரக்கா எள்ளு புண்ணாக்கு போய் திம்பாரோ, அவருக்கு காலெலும்பு கக்கத்தில, மாயாண்டிக்கு கையெலும்பு அவருக்கு வாயதில, பிச்சி பிச்சி திம்பாரோ, பிச்சி பிச்சி திம்பாரோ, பேச்சு மாவே சொல்லலையா, பிணத்தினோட அருகில் வந்த மாயாண்டி வள்ளைய கம்ப கொண்டு வந்தார்ல, பாப்பாத்திய ஒரே குத்து, தலை வேற, ஆமா தலை வேற முண்டை வேற போய் விழுந்தா. ஐயோ ஒரே குத்துலையா? ஒரே குத்து அப்படி இருக்கு. பாரு. ஏன்னா கையில இருக்கிறது வல்லைய கம்பு இல்ல. சரி சரி. மாயாண்டி சும்மா இருப்பாரா? என்ன செய்கிறான்? அந்த சவவாட பெணவாட மாயாண்டிக்கு சந்தனமா மணக்கு. நமக்கெல்லாம் மட்டன்ல ஒரு கறி மசால் பொடியை போட்டதான் மணக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது. சவமே சந்தனமா இருக்குன்னா வேணா வேக ஆரம்பிச்சுட்டாலே அங்க வாடை இழுத்துக்கிட்டு இருக்க ஆள. என்ன சுடுகாட்டுக்கு சொந்தக்காரரே, நமக்கு எப்படி கூட அடுப்புல எரியுறதுக்கு வாடை இழுக்கும். நீ போய் சும்மா படத்தை திங்க முடியுமா? முடியாது முடியாது. அதுக்கு பிறந்தது. நீங்களாம் சுடுகாடு போனோம்னா ஆண்டு அனுபவிச்சு மாண்ட பிறகு தான் சுடுகாடு போவீங்க. ஆமா போவோம். அவரு டெய்லி போவாரு. ஓ டெய்லி போறாரா? 12 மணி ஆனவனே அதுக்கு அட்டன் ஆகணுமே. அங்க போணும்லனா? சரி. மாயாண்டி சொடல காலெலும்ப முறிக்காரு, ஆமோ கரும்பா கடிக்காரு, முட்டெலும்ப மாயாண்டி முறுக்கு போல கடிப்பாரு. முறுக்கு போல கடிக்கிறான் சொடல. ஈரக்குள தாமரைக்கா இருக்கு பத்தியா? எப்படி இருக்கணும் தெரியுமா? எள்ளு புண்ணாக்கா இருக்கணும். வெந்து பாதி வேகாம அத வேக்காடுல இருக்கணும் பாத்து. நல்ல மாவு மாதிரி அப்படி இருக்கணும் பாத்து. பொடி பேய், பருப்பை, குண்டு பேய், ஒல்லி பேய்லாம் எனக்குங்க. உனக்குங்க. பேய் பாயண்டி. சரி. பசியா இருக்குடா எனக்கு தாப்பா. அப்படிங்க. ஓ அப்படின்னு சொல்லுகிறது. ஆமா பாசியில பேசுது. ஓ பாசியில பேசுது. அத பார்த்த மாயாண்டி சும்மா இருப்பாரா? என்னமா செய்கின்றா? வயதான அந்த பேய்களுக்கு அவர் வாயதில ஊட்டுவாரா. பல்லு இல்லாத பேய் இருக்கு பத்தியா? 80 வயசுல செத்து போன பேய். அதுக்கு இளங்கரியா வாயில ஊட்டுவாரு. ஒண்ணு மாதிரி செத்த பேய். ஓ இனிமே 23 வயசுல போன பேய். பல்லு இருக்க பேய்க்கு இந்தா அப்படி கையெலும்பு, இந்தா அப்படி உனக்கு காலெலும்பு சரி அப்படின்னு கொடுப்பாரு. செலவா வந்துக்கோ. ரோட்ல அடி விட்டு செத்துருப்பா. ஆமா ரோட்ல அடிபட்டு செத்தவா, புருஷன் கையால அடிபட்டு செத்தவா, நாட்டுக்கிட்டு நின்னவா, புருஷன் வெட்டு உச்சி முடிய வெட்டி இழுப்பான். சரி அப்படி படக்குன்னு போயிரும். ஆமா நாடு தின்னவா, ஐயோ வெட்டு செத்தவா, நஞ்ச தின்னவா, எல்லாம் பேயா நிக்கா. ஐயோ தலை வெடிச்சு ஓடுறீங்க மையா. அந்த பேய்களுக்கு மாயாண்டி விருந்தளிப்பா, பேய்களுக்கு விருந்தளிப்பா, படுக்க பத்து மாயாண்டி சொடலாயா, பேய்களுக்கு விருந்தளிப்பா, விருந்தளிப்பா, படுக்க பத்து சுடலையா. மாயாண்டி மறி கொழுந்து, மாயாண்டி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட்டிட்டு வந்தால பேச்சு சும்மா இருப்பாளா ஐயா? பறக்க முடிப்பா. என்ன செய்யறா? பிள்ளை வயிறு நிறையும் போது அம்மா குறையாவது சாப்பிட வேண்டாமா? அவ என்ன செய்யறா தெரியுமா? செய்யறா சட்டி ரத்தம் அது குடிப்பாலோ, பேச்சியம்மா தலை விரிச்சு ஆடுவாளா, ஒரு சட்டி ரத்தத்தையும் எங்க பேச்சியம்மா அவ ஒரு நொடியில் குடிப்பாளோ, அடி மாயாண்டி சொடல பேய்களுக்கு விருந்தளிப்பா. அம்மா கூட்டிட்டு வந்தால பேச்சு. மாயாண்டி சொல்றது சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மேல நின்று இந்த பேய்லாம் மாயாண்டி எனக்கு நொட்டு விடுதுன்னு
அதான் பேய்களுக்கு நம்ம மாதிரி தாந்திண்ணி பழக்கம் கிடையாது பாத்தியா? நம்ம தாளக்காரன் இருக்கானே எச்சுக்கிட்ட காக்கா பத்தம் பண்ண பறக்க கீழ வந்து காக்கா சாப்பிட்டு காக்கா வயிறு நிறைஞ்சிரும்னு சொல்லி. ஆனா சொடல அப்படி கிடையாது. கலிப்பான் பேச்சி மகன் சொடல ஐயா. பேச்சி மகன் சொடல ஐயா. கூட்டிட்டு வந்தால பேச்சி. அவ என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்றா? ஒரு சட்டி ரத்தத்தையும் ஒரு மடக்குல குடிப்பா. ஒரு மடக்குல குடிச்சா சும்மா இருந்தாளா? நீ ரத்த குடல செஞ்சு வச்சதானே திம்ப. ஆனா அங்க அப்படி கிடையாது. மண் சட்டி இருக்கு பாத்தியா? பச்சை ரத்தமே பலாசமா இருக்கு. ஆமா. நம்ம மதியானம் குடிச்சோமே பாயாசம். அதே மாதிரி குடிக்காம. ஆத்தா ரத்தத்தை குடிப்பா. பாயாசம் குடிக்கல நீங்க மதியானம்? இல்லப்பா. அடப்பாதா இந்த பாயாசத்தை நீ மிஸ் பண்ணவே கூடாது. மாயாண்டிக்கு வரதா. மாயாண்டிக்கு வரதா. என் மகனே மாயாண்டி. உன்னை சுடுகாட்டுக்கு எத்தனை மணிக்கு கூட்டிட்டு வந்தேன்? எத்தா 11:51க்கு கூட்டி வந்ததா. 12 மணிக்கு கூட்டிட்டு வந்தம்பா. சரி. மணி 3 மணி ஆகுது. சரி. உன்னை வளர்த்தவா தான் நான் பேச்சியா இருந்தாலும் உன்னை பெத்தவா பார்வதி எங்க கைலாசத்துல இருக்காப்பா. பரிதவிச்சு போயிருவா பிள்ளைய காணும்னு சொல்லி. வா நம்ம கைலாசம் போகலாம். அம்மா மாயாண்டி சும்மா இருப்பாரா? எனக்கு வேணும். பாப்பாத்தி மணி கொடல உருவி சரி மாலையா போடுறாரு. மாலையா போடுகிற ஈசன் மகளாகப்பட்ட சொடல. நீ கரெக்டா 10 மணிக்கும் 90 நிமிஷத்துக்கு வந்திருக்க. சரி. அப்ப பாத்துக்கோ வீட்டுல உங்க அம்மா என்னதான் யாசியவன பிள்ளைய தேடுவாள்ல. பிள்ளைய தேடுவாள்ல. இங்க இப்படி வந்து நிக்கியப்பா. ஆமையா. பணத்தை கட்டி கட்டியா எடுத்து வச்சு மாயாண்டி எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா வருகின்றார்? மையானம் தான் கடந்து மாயாண்டி ஏகி வாரா. காடு தான் கடந்து சோழ ஐயா ஏகி வாரா. இடுகாடு ஐயா தான் கடந்து சமக சொடல வேட்டைக்கு போனோம்னு சொல்லி குழந்தையா இருந்தவர் கோபுரமா இருந்தார். ஆமா வானத்துக்கு பூமிக்கு உருவெடுத்தான். இப்ப தொட்டில போய் படுக்கணுமா என்ன செய்யலாம்? திருப்பியும் குழந்தையாவே ஆயிரணும். பனைமரம் போல் இருந்த மாயாண்டி பாலகனாய் வடிவம் எடுத்து அந்த மணி கொடல தொட்டில சுத்தி அலங்காரம் பண்ணி சரி சும்மா இருப்பாரா? சேட்டை. என்ன சேட்டை? தொட்டில படுத்துட்டாரு. சரி அவர் நினைக்காரு நம்ம சும்மா படுத்தோம்னு சொன்னா நம்ம அம்மா பார்வதி என்ன நினைப்பா? மூத்த பிள்ளையார் போல நம்ம சோத்துக்குவீங்கன்னு நினைச்சிருவா. இளைய பிள்ளை வேல்முருகனை போல பொண்ணுக்கு விங்கின்னு நினைச்சிருவா. ஆனா நம்ம சுடுகாடு போனதை தாய் பார்வதி அறியணும். சுட்ட பணம் தின்றத அப்பா பகவான் அறியணும். அதுக்கு இப்படி சும்மாவா படுக்கணும்? என்ன செய்யறோம்? வயிறு பசித்ததொரு குழந்தை போலே வாயிரந்து அழுவார். வயிறு பசித்ததொரு குழந்தை போலே வாயிரந்து அழுவார். பிள்ளை போல சரி மாயாண்டி ஒரே அழுக சத்தம். வயிறு பசிக்கியா பிள்ளைக்கு? எனக்கு இட்லி இன்னும் தரல. இட்லி தரலையா? இப்பதான் தவசி பிள்ளை முதல்ல ஐயாவுக்கு இட்லி கிடையாது. சரி பிரியாணி வெஜிடபிள். சிக்கனா மட்டனா? அந்த பிரியாணி வேணுமா உனக்கு? வெஜிடபிள்யா. நாளைக்கு வில்லுக்காரங்க இருந்துட்டு போங்க. அந்த பிரியாணி பண்ணிரோன்னு இருக்காங்க. பண்ணிரோன்னு இருக்காங்க. பண்ணிரோன்னு சொல்லிருக்காங்க. சரி அப்ப பார்த்தார் மாயாண்டி வயிறு வச்ச பிள்ளை போற அழுத உடனே அங்க பார்வதி அம்மா பார்த்தா என்ன செய்யறா? என் பிள்ளை எப்போ போட்டேன்? இன்னைக்கு கவர்மெண்ட் லீவ் விட்டாங்களே என் பிள்ளைய. கொஞ்ச நேரம் கூட தூக்கி லீவ் விளக்கலையா? ஆமா. இன்னைக்கு எதுக்கு கவர்மெண்ட் லீவ் தெரியுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் கோயில் கொடையை முன்னிட்டு மானம் பண்டிகையாம். மானம் பண்டிகை. மானமா? அது இங்கிலீஷ். இங்கிலீஷ் வார்த்தையா? மானம் பண்டிகை லீவ். அந்த பிள்ளை சொல்லுதான் பாரு. என்னல அதுக்கு இந்த வேட்டி கட்டிட்டு வந்திருக்கான். வானம் வந்தாயி. நான் மானம்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டிக்கு கேரளா சேலை எடுத்து கொடு. நான் எடுத்துர்க்கேன். அவ என்ன தர்காடே தாளக்காரன். வில்லுக்கு கிளம்புமா வீட்டம்மா என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொன்னா? யாவ் லூசு. என்னங்க? வில்லுக்கு போயிட்டு வரும்போது திசைன் வேளையில வரும்போது கொக்கு கலர்ல சேலை எடுத்தாங்கன்னு இருக்கான். ஏய் நான் அவர் நல்லதனே இருக்காரு. நான் இருக்கமா வீட்டம்மா அப்படி கேட்டிருக்காயா? வெளிய போயும்போது ஒரு மனுஷன் அப்படி கேட்கலாமா? போயிட்டு வரும்போது பாதியில வந்தாச்சு பாத்துக்கோ. சரி லூசு போயிட்டியலா? போய் சேர்ந்துட்டீங்களா? அங்க லாரிக்குள்ள கார் போக பாத்துச்சு. மிஸ் ஆயிட்டு கொஞ்சம். வரும்போது கொக்கு கலர் சேலைக்கும் போயிட்டியலான்னு கேட்கறதுக்கு எப்படி பொருத்தமா இருக்கு? அழகா இருக்கணும். வீட்டுல நேத்து மத்தியானம் சாப்பிடுதேன் குளிக்கேன் தூங்குதே அப்ப கேட்கலாம். சரி பேக தூக்கி தோல்ல போட்டோன்னே என்னங்க டீச்சர்
அப்படின்னா சரி என்ன பிள்ளை என்ன வரும்போது எனக்கு ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னா என்னம்மா தங்கம் என்னதுமா சொல்லுமா தங்கம் செல்லம் சொல்லு அப்படின்னு சரி கொக்கு கலர்ல எனக்கு சேலை வேணும்னால நான் இருக்கும்போதே போடவா லூசுடா தான் செஞ்சு இருக்கேன் அப்படின்னு லூசு அந்த சேலை இல்ல கேரளா சேலை பாட்டு வச்சதுன்னா அது வேறயா நீனாவது பரவாயில்ல உன் வீட்டம்மா கொக்கு கலர் சேலை தான் கேட்டா என்ன இருக்காரு எங்க மாமா அவன் வீட்டுல எப்படி வாழ தெரியுமா தினந்தோறும் இவன் கால தொட்டு கும்பிட்டு எந்திரிச்சு கிட்டா அவன் வீட்டம்மா கண்ணே முழிச்சு பாப்பா கண்ணே முழிச்சு இந்த உலகத்துல முழிக்கா இவர் நேத்துக்கு வந்துட்டாருல அவன் என்ன செய்வா தெரியுமா யார் கால்ல முழிச்சாங்களோ நினைச்ச கீழ் வீட்டுக்காரங்க இல்ல அட பைத்தியக்கார பொம்பளை அப்படி கிடையாது இவ்வளவு பெரிய போட்டா ஒண்ணு வாங்கியிருக்கா பாத்துக்கோ இவர் போட்டோ மாமா நல்லா கோட் ஷர்ட் போட்டு இருக்க மாதிரி அத நல்லா கால்ல மாட்டி அந்த போட்டாக்கு நெத்தில ஒரு சந்தனமா கேத்த குங்குமம் வச்சு நல்ல மல்லிகை போல நல்ல மாலையை வாங்கி போட்டு பூ போட்டாச்சு நல்ல படப்பு போட்டு படப்பும் போட்டாரு 2 பத்தியம்பா இங்க போனாலும் என் புருஷன் நல்லா இருக்கட்டும் அதான் இன்னைக்கும் நல்லா இருக்காரியா படுக்க பத்துக்கு சோடலை கோயிலும் போயிருக்காரு புருஷன் வீட்ல இல்லனாலும் போட்டால வச்சு கும்பிடுங்க அப்படிலாம் இருக்கணும் இவன் சம்சாரம் மாதிரி எப்ப ஜாவேன்னு எதிர்பார்த்தியா இல்ல மர்மோனே உங்க பக்தியை பத்தி ஊர்ல 4 பேர் இருக்கலாம் வீட்ல உள்ள புகழை பத்தி இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுதோம் ஏன்னா போட்டாக்கு பூ போட்டு பொட்டு வச்சிட்டீல்ல சரி ஆனா வீட்டுக்கு போனா துண்டு வச்சு அழிச்சிருவா பாப்பாமா உனக்கு வரவன் இப்படித்தான் வரவன்னு வீட்டுக்கு போனனே ஈர துண்டு வச்சு அழிச்சிருவா எதுக்கோ அவ்வளவுதான் முடிஞ்சது வீட்டுக்கு போய் பக்தி முடிஞ்சது ஆமா அப்படி போவலனா கண்டினியூ போவலனா அழிச்சு விடுவா அவ்வளவுதான் சரி அப்ப மாயாண்டி அழுகிற சத்தத்தை கேட்டு பார்வதி வந்து பிள்ளை மேல கை போட போகுதா பிள்ளை போட்டு பிள்ளை மேல என்ன வாட அடிக்கு தெரியுமா என்ன வாடம் அடிக்கிறது பிள்ளை திருமேனி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டாள் பிள்ளை திருமேனி எல்லாம் பிணவாட அடிக்க கண்ட மைந்தன் திருமேனி எல்லாம் மேனி எல்லாம் மாமிசத்தை கண்டாளையா மாமிசத்தை கண்டாளையா மைந்தன் திருமேனி எல்லாம் மேனி சாமி மாமிசத்தை கண்டாரையோ கண்டாளையா பிள்ளை மேல கைய போட போகுறா பாத்தங்கம் பிணவாட அடிக்கி ஐயோ நாசி பிடிக்க முடியல வாயில அப்படியே ரத்தம் சொட்டுன்னு இருக்குப்பா ஐயோ மைந்தன் திருமேனி எல்லாம் மையான கரவாட அடிக்கிறதே சாந்தும் செவ்வாதும் மணக்கக்கூடிய இந்த சைவ கைலாசத்துல இப்படி சவத்தை வந்து கலந்துருக்கான் ஆமா பன்னீரும் பிச்சி பூவும் மணக்கக்கூடிய இந்த கைலாசத்துல பெணவாட அடிக்க வச்சுட்டானே ஆண்டவா பகவானே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பெணம் திண்ணிய கொடுக்கலாமா மைந்தன் வரம் கேட்டதற்கு இப்படி மாமிசம் திங்கக்கூடிய குழந்தைய கொடுக்கலாமா பார்வதி இந்த பிள்ளையால உனக்கு சிறுமைதான் இருக்கும் பெருமை இருக்காது என்று சொன்னதானே 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டலாமா சுவாமி அவன் இப்படித்தான் இருப்பான் சுவாமி என்ன இன்னைக்கு பெணம் கிடைச்சிருக்கு பெணத்தை தின்னுருக்கா சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் நாளைக்கு பெணம் கிடைக்கல உங்களை ஒரு குக்கர்ல என்னைய ஒரு குக்கர்ல அவிச்சிருவான் அதனால இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது ராமனு கேட்கணும் நம்ம கைலாசத்துல பிறக்கிற எல்லாருமே சைவம் தான் சைவம் ஆனா மூத்த பிள்ளை தும்பிக்கையோட இருக்கானே அவன பொரி மட்டும் வந்தா போதும்னு சொல்லிருக்கான் பொரியும் சுண்டலும் இளைய பிள்ளை வேல்முருகனும் அப்படிதான் வள்ளி தெய்வானை கொடுத்தாலே அவர் ஓடிடுவார் அவ்வளவுதான் பாத்துக்கோ ஆனா எல்லாரும் இப்படி இருக்கும்போது இந்த சொடலை மட்டும் இப்படி இருக்கலாமா ஆமா ஆண்டவன் சிவபெருமான் பார்த்து என்ன இந்த பூலோகத்துல வந்து பிண சும்மா அதிகமா போச்சு பிண சும்மா அதிகமா போச்சு அது திங்கணும்னா சிவன் தானே சுடலை அவதாரம் பண்றாரு ஆமா துட்ட செலவழிக்கிறதுக்கு ஆள் இருக்கு எல்லாத்தையும் செலவழிக்கிறதுக்கு ஆளுக்கு இந்த பிணத்தை மட்டும் செலவழிக்க ஆளே கிடையாது ஆள் இல்ல எங்க கொண்டு போட அப்ப இதுக்கு வழி இல்ல அப்போ உலகத்துல உள்ள எல்லா பணமும் செத்து போடுச்சுன்னா உலகம் நாரி போகும் இப்படி துஷ்டக்காரனா பிறந்தா தான் பிணத்தை திங்க முடியும் ஆமா பிணத்தை திங்க முடியும் பிணச்சமையை குறைக்க முடியும் அதான் இப்படி வராரு பூமாதேவி எவ்வளவு நாளதான் ஜமத்து பாப்பா அவர் பெருந்தானே முடியல சரி சரி அப்ப பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மகனமாயாண்டி அப்பாவோட வார்த்தை கேளு கைலாசத்தில் இருந்தாயானா கலந்திடுவாய் மாமிசத்தை உலோகம் போக வேண்டும் பொல்லாத மாயாண்டி உண்டு மானிடர்கள் மெத்தை
அப்பா தாய்ப்பால குடிச்ச பிள்ளை அப்பா கூட எப்படி முடிக்கி தலைய சுத்தி முழிப்பா. நீ இந்த கைலாசத்துல இருந்தன்னு சொன்னா கலந்துருவ மாமிசத்தை பூலோகம் போகணும்பா. சரி பூலோகம் போனேன்னு வச்சுக்கைய உன்னை போச்சுவார் கோடிசனம் தேச்சுவார் கோடிசனம் உனக்கு மாநிலங்கள் மெத்தை உண்டு மையான கரையும் உண்டு. அந்த மையான கரையும் உண்டு. மையான கரைக்கு அதிபதியே நீ ஒருத்தன் தான்ப்பா. நான் கிடக்க இந்த கோயிலுக்கு முன்னால இதுக்கு நான் சண்டை போடுவேன், நீ சண்டை போடுவ. அப்படி கிடையாது மர்மோன. அவன் செத்த கெடுத்து அந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவான் ஒவ்வொரு இடத்துக்கும். ஆனா சண்டை போடாத ஒரே இடம் அந்த சுடுகாடு மட்டும் தான் பாத்துக்கோ. அந்த சுடுகாட்டுக்கு அதிபதியே அப்ப மாயாண்டி ஒருத்தர் தான் என்று சொல்லி ஆமையோ உலகம் போனேன்னு சொன்னா உனக்கு மையான கரையில ஏகப்பட்ட பணம் எல்லாம் இருக்கு. அந்த மையான கரைக்கு மன்னர் ராஜாவே நீதானே. அப்ப பூலோகம் போகணுங்கிறீங்களா? உங்களுக்கு வேணும்னா என்ன பெப்பீங்க, வேண்டாம்னா பூலோகம் போக சொல்லுவீங்க. தவுட்டுக்கா பத்து போட்டுருக்கு. சும்மா லேசா பூலோகம் போக மாட்டேன். என்ன செய்யணும்? நான் பூலோகம் போகணும் என்று சொன்னா ஆமையா கைலாசத்துல 8 நாளா காப்பு கட்டி விரதம் இருந்து ஊட்டு போட்டு கொடை போட்டு தரணும். கொடை போட்டு கொடுக்கணும். யாரெல்லாம் யாருக்கு காப்பு கட்டணும்? எப்பா எல்லாரும் சேர்ந்து சொடலைக்கு காப்பு கட்டுங்க. தேவர் மூவர் முசுக்ஷர்கள் தொண்டர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாரும் கட்டுங்கள். இந்த ஊர்வசி ரொம்ப அடகாத ரொம்ப ஊர்வசிக்கெல்லாம் நல்லா கட்டி விடு. அவ கொஞ்சம் சரி கிடையாது. ஏன்னு கேட்கணும். இங்க இருந்து வர காப்பு கட்டு. காப்பு அப்பப்ப அங்க போய் இப்படி இடுப்பு காட்டி 8 நாள் அவளை சனியில பட்னையை போடணும். சரி அப்பதான் சொடல் அருள் புரியும். சொடல் அருள் வேணும்னு சொன்னா எல்லாரும் காப்பு கட்டி எனக்கு விரதம் இருந்து எனக்கு கோயில் போட ஓட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னா நான் சுடுகாடு போய் சுட்டப்பணத்தெல்லாம் அள்ளிட்டு வந்து கைலாசத்துல குமிப்பேன். அந்த ஒரு கலட்டு பணம் வந்துகிட்டு இருக்கு எடுத்து கூட போட்டுருவேன். ஆமா மையான கரையில நேத்து செத்த வந்துகிட்டு இருக்கான் பாத்துக்கோ. அதை கொண்டு வந்து பகவா முன்னால போட்டு ஆடுவேன். போதுண்டா அட்டுடியும் போதும் என்ன உனக்கு கொடை போட்டு தரணும். கொடனா எப்படி? நான் போட்டு தரேன். சாதாரண கொடை கிடையாது. இன்னைக்கு படுக்கப்பத்துல நடக்கே அப்பனாகப்பட்ட மாயாண்டி சொடலைக்கு அதே போல எனக்கு கைலாசத்துல கொடை வேணும். இந்த மத்தியானம் ஐயா சுடுகாடுக்கு பிடிச்சிட்டு போனாரு அந்த கொடை இல்ல கிடையாது. ஊட்டு போட்டு கொடை. அது அம்பர்ல கொடை. எனக்கு இந்த மாதிரி கொடை வேணும். குறையே இல்லல்ல ஐயாவுக்கு. ஒரு குறையும் கிடையாது. மேளத்துல குறையா? மேளத்துல குறையா? வில்லுல குறையா? கை வெட்டுல தான் குறையா? ஆமா. அடேங்கப்பா. நம்ம ஆட்டுக்குட்டிக்கு குறையா? இல்ல பக்தர்கள் குறையா? அங்கூடி ஒன்னு தூங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் குறையா? தூங்கல. அது ஏதோ பண்ணுது. அது என்னது மச்சது? அப்படி இல்ல. அப்படியே ஐயா போய் உட பூந்திருப்பாரு. கொடுத்துட்டாரா? சந்தோஷம் ஏத்துக்கிறேன். அது மேல பாசமா இருக்கும். பாசம் இல்ல ஐயா. அண்ணின்னு சொல்லக்கூடாது கரும்புங்கணும். சொல்லணும். அப்ப மாயாண்டி சுடலைக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும் என்று கொடை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி இவனும் பார்வதியும் காப்பு கட்டி இருக்காங்க. பிள்ளைக்கு கொடை போட்டு கொடுக்கணும்னு அம்மா அப்பாவும் காப்பு கட்டி 8 நாளா காப்பு கட்டி விரதம் இருந்து அந்த கைலாச மலையதில கோயில் போட்டு கொடை போட்டு கொடுக்கணும்னு சொன்னா முதல்ல ஒரு பீடம் போடணும். ஏன்னு கேட்கணும். பீடத்தை பார்த்தா சாமி ஆட முடியும். ஆடுமா? பீடம் அங்க இருக்கும்போது சாமி அங்க போய் ஆட முடியுமா? முடியாதுல ஆச்சி. அப்பா போட்டாரு. இருக்குன்னா பீடத்து முன்னால பகவான் போட்டாரு. 1 அடிக்கு ஒரு பீடத்தை போட்டாரு. 1 அடிக்கு யாருக்கு காணும்? மாயாண்டி வாங்கி ஒரு மிதி. எப்பா எனக்கு இப்படி எல்லாம் பீடம் போடாத. இந்த பீடத்தை நீ கொண்டு அங்க தனியா போடு. எனக்கு எப்படி பீடம் வேணும் தெரியுமா? பீடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆறுகால பீடம் போட்டு அந்த சம ஓட்டு போட்டு எப்பா உச்சியில கலசம் வைத்து உச்சியில கலசம் வைத்து உச்சினாலே ஆரம் சாத்தி எட்டாத பீடம் போடு. ஆமா எட்டாத பீடம் போட்டு யாருக்குமே எட்டக்கூடாது. ஆமா யார் வந்தாலும் இப்படி தொட்டு பார்த்துட்டு போக கூடாது. ஏணி வைத்து தான் மாலை சாத்தணும். ஏணிய முன்னால போடாத பிடிக்காது. முதுகுக்கு பின்னால போட்டு மாலைய போட சொல்லு. என்ன சின்ன பிள்ளைங்க வந்து மாலைய போடக்கூடாது இல்லையா? கூடாது அல்லவா? எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஏணி வைத்து மாலை சாத்தி உச்சியில கலசம் வச்சிருக்கியாப்பா? எத்தா இருக்கு கலசம் வச்சிருக்காங்க. நல்ல கலசமா வச்சிருக்காங்க. என் மண்டை குளுந்துகிட்டே இருக்கும். வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. எட்டாத பீடம் போடு. சரி முன்ன வந்து எனக்கு எதுக்கு மாலை சாத்தாத? மாலை சாத்தாதன்னு சொல்லிட்டேன்பா. அது ஒண்ணும் பிடிக்காது. கேட்டுருவாங்க நம்ம ஆளுக்கு கேட்டுருவாங்க. ஏணி வச்சு மாலை சாத்து சொல்லிட்டேன்பா. கேட்டுக்கிடுவாங்க. நான் சொல்லிட்டேன். கோமால இருந்தாரு அப்பா சொல்ல தட்ட மாட்டாங்க பாத்துக்கோ. சரி சொல்லிரு. எப்பா உச்சியில கலச வைத்து நப்படாக ஒட்டமாயாண்டி சுடலைக்கு எப்பா என்ன எனக்கு வெள்ளிக்கிழமை கொடை போட்டு தரணும். சரி வியாழக்கிழமை ஆமா குடியழைப்பு வச்சிருப்பா. ஆமா எல்லாரும் வாங்க. யாரு குடிக்குதவங்களா?
அப்படி கிடையாது. அது இல்லையா? குடி இழைப்புன்னா வீட்டுக்கு விருந்தாள் வருவாங்க. சரி. அன்னைக்கு வில்லுப்பாட்டு வச்சு வில்லுப்பாட்டு வச்சு சாஸ்தாங்கதையே படிக்க சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படி சொல்லிருக்காங்க. அதுதான் குடி இழைப்பு வியாழக்கிழமை. அதுதான் குடி இழைப்பு. அப்ப ஒண்ணு பண்ணு, நான் ஒரு நம்பர் சொல்லுதேன். சரி. 93 45 72 71 79. அவருக்கு சத்யாவை கூப்பிட்டுமா வில்லு படிக்க? வில்லு படிக்க. ஆமா. அவர் ரொம்ப பெரிய கால் பண்ணதா. அவ பண்ணதாலும் இல்லையோ. அவன் அப்பா இருக்காரு பாத்தியா? ஒரு போன் எடுக்கட்டுமே. ஆனா அவன் அண்ணன் அப்படி கிடையாது. மொத்தத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவான். நீ நம்பர் தருவே. இப்போ அந்த அம்மா கைலாசம் போற மாதிரி இல்லையே. எப்போ போன் தான் இருக்காரு. இல்ல கைலாசத்துல வில்லு படிக்க. ஐயா புண்ணியத்துல நம்ம ஊர் ஊரா போறது பத்தாதா? ஒண்ணே சொல்ல முடியுமாத்தா? நீ வந்து எங்களுக்கு தங்க முட்டை விடுறத வாத்து பாத்துக்கோ. தங்க முட்டை. ஆமா. எப்படி? தங்க முட்டை விடுறத வாத்து. அப்ப மொத்தமா அறுத்து. மொத்தமா இருக்க கூடாதா? நீ டெய்லி ஒவ்வொரு முட்டை விடுவியா? யாமடி கேக்கணும். அந்த அம்மா வீடு லோன்ல இருக்கு. எதுக்கு? அந்த அம்மா வீடு லோன்ல போயிட்டு. சரி. இவரு கார் லோன்ல போயிட்டு. ஏன் ஹவுஸ் வைஃபும் லோன்ல போயிட்டா ஹவுஸும் லோன்ல போயிட்டு பாத்துக்கோ. எல்லாத்தையும் திருப்பணும் சொன்னா அந்த தங்க முட்டை விடுறத வாத்த வச்சு தான் திருப்ப முடியும். ஒண்ணு டெய்லி விடணும். நீங்க 4 பேர் குடும்பமும் ஒண்ணே நம்பி தான் இருக்கு. என்ன நம்பி? அப்படிங்கும்போது நீ கைலாசம் போற சம்மதிப்போமா? உன்னை ஏதா நாங்க பேசுறோமா? தாய் தங்கம் பொண்ணுங்க தாங்குதோ. எனக்கு கண்ணீரே வந்துட்டு. உன்னை அணுனுவா குறைச்சி உன்னை கடனை புள்ள அடைச்சி அது பிறகு சரி சரி அவ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கைலாசத்துல வில்லு படிப்போம். கிடையாது. அங்கேயும் கூட்டி போயிருவேன். விட மாட்டேன். அவ மாயாண்டி சொடலைக்கு கைலாசம் தன்னதிலே அந்த கைலாச வாசலில வில்லுப்பாட்டு பாட வேண்டும் என்று சொல்லி அந்த வில்லிசை நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்க வில்லுப்பாட்டு பாடி இருக்காங்க. யார் யாரெல்லாம் பாடினார்கள் தெரியுமா? யார் யாரம்மா வில்லு பாடுகின்றார்கள்? வில்லு படிச்சாச்சு சேரதான். சரி. சொடலைக்கு யார் ஆட, பேசுக்கு யார் ஆட? இன்னும் வில்லே படிக்கல. யாம்பா அப்படி துருசகால நிக்க காப்பு சொல்லி ஆரம்பிச்சு. சும்மா வந்து ஆட முடியும்? காப்பு கட்டணும்ல. யார வரது சொல்லி கொண்டு வரணும்ல. விரதம் இருக்கணுமா வேண்டாமா? விரதம் நீ பரவ இரு. சரி. நீ இருக்க வரத பாத்துட்டாலும். சரி சரி. மாயாண்டிக்கு யார் யாரெல்லாம் வில்லு பாட்டு பாடினாரானா? யார் யாரம்மா பாடுகின்றார்கள்? லைனாரும் கதை எழுத நாராயணன் வில் படிக்க முருகன் வீச்சு கம்படிக்க கணபதியும் கொடமடிக்க கும்பர்தரும் தாளம் போட நந்தி தேவன் கட்டை போட நாரதரும் உடுக்கடிக்க படிய கைலாசத்தே வில்லு பாட்டு பாடினாரே. வில்லுப்பாட்டு பாட வேண்டும் என்று வில்லுப்பாட்டு பாடணும் சொல்லி வில்லுப்பாட்டு கதை எழுதினது யாரு? யான் தெரியுமா? அன்னைக்கு சொடல வில்லுப்பாட்டு கேட்டிருக்காரு. இப்ப நேர வரையும் இப்படி பூசை காமிக்கணும்னு சொன்னா பூசைக்கு மட்டும் தான் ஆள் வருவாங்க. அதுக்கு முன்னால இவ்வளவே வரணும்னு சொன்னா கோயில்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கணும். இப்ப அன்னதானம் வச்சாலும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. சாப்பிட்டு போய் தூங்கிட்டு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்கணும். சரி. அதுக்கு தான் கேட்டிருக்காரு. அன்னைக்கு அவர் அங்க கேட்க போய்தான் இன்னைக்கு நம்ம ஊர் ஊரா தூக்கிட்டு அவர் புகழ்ந்தாய் எல்லாம். ஆமா. சரி. அப்ப வில்லுப்பாட்டு கதை எழுதினது சித்திரபுத்திரன் ஐயனார். ஆமா, சித்திரபுத்திரன் ஐயனார் என் மருமகன். அது இல்லையா? இந்த உலகத்துல உள்ள எல்லாருடைய தலையெழுத்தும். ஆமா, உங்க தலையெழுத்து. ஆமா. கீழ இருக்க வானம்னு முதல்ல கத்தனா பாரு, அவன் தலையெழுத்து. எல்லாருடைய தலையெழுத்து சித்திரபுத்திரன் ஐயனார்ட்ட தான் இருக்கு. நீ எதுவும் தப்பு செஞ்சிருவ. ஆமா, நம்ம நினைப்போம் 4 சவுத்துக்கலான கட்டப்பிடி அடிக்கும். நம்ம அப்பாக்கு தெரியாம நினைப்போம். ஆனா அங்க மேல எழுதிருப்போம் நம்ம கணக்கு. கடைசியில பழி வாங்குவார். நம்ம நினைப்போம் கூட்டத்துல போகும்போது சரக்கு பாட்டில் போனாதானே தப்பு. சரக்கு தூக்கி நேரா இந்த 10 ரூபாய் பவுண்டா கலர்ல ஊத்திட்டு கொண்டு போய் அடிச்சா யாருக்கும் தெரியாது நினைப்போம். ஆனா அங்க நம்ம கணக்கு நல்ல தில்லாலங்கடி வேலை பாப்ப போலல. ஏத்த இல்ல த நாட்டில போய் சொல்லுதே பாத்துக்கோ. நீ நல்ல கூட்டத்துல இப்படி சம்சாரம் வந்து நிப்பா. கோயில் கோடல அவ கிட்ட நின்னுட்டு இப்படி தட்டி எடுத்தோம்னா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்பா. அதனால பவுண்டால கலந்துறேன் அப்படினு பேர பாத்துக்கோ. இதே 10 ரூபாய் பவுண்டா கல்ல அடையாள வச்சு அவளுக்கு ஒரு பவுண்டாவும் அடையாள இதவள பவுண்டால சரக்கு அடிச்சோம்னு நினைச்சீங்க. அவளுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. யாரு வாட்டா அடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ. அப்ப சித்திரபுத்திரன் ஐயனார் கதை எழுத. ஆமா ஆமாம்மா. அப்ப நாராயணன் சரி வில்லு படிக்க. ஓ, நாராயணன் வில் படிக்க. வில்லு வேணும்ல. ஆமா, கண்டிப்பா. அவர் வச்சிருந்தாருல ராமர். அந்த வில்லையே வளைத்து வில்லு பாட்டு பாடி இருக்காரு என்பெருமாள் கோபாலக்கண்ணன் நாராயணன் வைகுண்டர். ஆமாவோ ஆமாம்மா. அவர் இருந்த இடத்துல தான் இப்ப நீங்க இருக்கீங்க. ஆமா, கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நாராயணன் வில் படிக்க. சரி. அடுத்து வில்லு பாட்டு பாடின உடனே முதல்ல என்ன பாட்டு பாடணும்? என்ன பாடுறாங்க? சாஸ்தாங்கதையே பாடினார். என்னடி முடியம்மா உன் கண்ணில் அந்த பாட்டு பாடலாமா? முதல் நாள் சாசா பிடிக்கணும். அண்ணாவாரா வல்லரக்கே. இப்படி வல்லரக்கேன்னு போச்சு. அங்க சிவன் மேல சொடல கோமரமா நின்னு ஆடுதார். பார்வதி மேல் பேச்சு நின்னு கோமராடும் போது ஆடும்போது அப்ப என்னப்பா சாஸ்தா சாஸ்தான்னு கிட்ட இருக்க? சுடுகாட்டுக்கு போற
மாதிரி எனக்கு அடிப்பா. வந்தா அரியும் அரணும் பிறந்தம்னு சொல்லி முடி படி மையானம் போனோம். அப்ப பார்வதி சிவன் தான் ஆடி இருக்காங்க. பார்வதி பேச்சியாகவும் சிவன் வந்து சுடலைக்கு. ஆமா ஐயா அப்படி சொல்லு. அதானே என் பொண்டாட்டி ஏலங்கா. சரி பேச்சிக்காடுதான். ஆடுகிறா ஏலே பேய்ட்டோடா சுடுகாடுங்க. ஓ ஏலே பேய்ட்டு வாடா சுடுகாடுன்னு சொல்லுகிறா. என்னன்னா பேச்சிக்காடுதம்ங்க. ஓ பேச்சிக்காடுதம் இல்ல ஏல ஓலன்னு பேசிக்கிறதா வீட்ல. இத மாதிரி இல்ல கைலாச வாசல்ல. கிடையாது. ரெண்டு பேரும் அம்சமான உலக நாயகனும் உலக தாயும் ஆடுறாங்க. அப்படி எப்ப சாஸ்தாங்கதை படிச்சதெல்லாம் போதும். சாஸ்தாக்கு படிச்ச போற என்ன சுடுகாட்டுக்கு போற மாதிரி படிப்பா. சுடுகாட்டு போனா அப்படி நான் அடிக்கணும் அப்படிதான். நான் அடிக்கவே சொல்லல. என்று சொல்லி மாயாண்டிக்கு எப்படி வில்லு பாட்டு பாடினார்கள் தெரியுமா? எப்படிமா வில்லு பாட்டு பாடுகின்றார். ஐயான கரையதில ஏ சொடல ஐயா. ஏ சுடல ஐயா. ஐயா சொடல தங்கோ. ஏ சுடல தங்கோ. ஆண்ட பெண்ணோ வேகுதடா போ சொடல ஐயா. ஐயான கரையதில ஏ சொடல ஐயா. ஏ சொடல ஐயா. உனக்கு ஆண்ட பெண்ணோ வேகுதையா போ சொடல ஐயா. மகனை தூக்கி வைக்கோ. அம்மா சொல்லு. அப்படி சொல்லு. தூக்கி வைக்கும் காகலே ஏ சொடல ஐயா. ஏ சுடல ஐயா. பேச்சி மகனம் உண்டே. பேச்சி மகனம் உண்டே. தூத்தி பூ சல்லடமா போ சொடல ஐயா. தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ சொடல ஐயா. பவதி முண்டே. தூத்தி பூ சல்லடமா போ சொடல ஐயா. உனக்கு தில்லை வண்ண கலப்பதிலே ஏ சொடல ஐயா. ஏ சுடல ஐயா. படுக்க பத்து சொடல. படுக்க பத்தி சொடல. உனக்கு செத்த பெண்ணோ வேகுதப்பா போ சொடல ஐயா. பிள்ளை வன களமதில ஏ சொடல தங்கோ. பேச்சி மவன சொடல. பினோ வேகுதையா போ சொடல ஐயா. உனக்கு இடுகாடு. அம்மா சொல்லு. இடுகாடு. சத்தியா சொல்லு. இடுகாடு தன்னதில ஏ சொடல ஐயா. ஏ சுடல செல்வம். ஏ சத்ரபதி முண்டா. சந்திரவதி முண்டா. உனக்கு இறந்த பெண்ணோ வேகுதப்பா போ சொடல ஐயா. இடிகாலே தன்னதில ஏ சொடல ஐயா. ஏ சொடல ஐயா. உனக்கு இறந்த பினோ வேகுதையா போ சொடல ஐயா. உன சுடுகாட்டுக்கு போற மாதிரி சரி. நான் படிச்சிட்டேனப்பா. நாராயணா. தேசா படிக்க மாமா. நாராயணன் வில் படிக்க. ஏன்னா மாமா இல்ல. மாமா. தங்கச்சி பிள்ளை சொடல. சொடலைக்கு மாமா. மாமா வில்லு படிக்க. நீ படிக்க எடுக்க எனக்கு வருது மாமா. நீங்க எனக்கு மட்டும் மாமா ஊர் மக்கள் மாமா எல்லாத்துக்கும் மாமா தான். நீ மாமா தானா? மர்மானே. சரி. எப்படி மாமா வில்லு படிக்க. சரி. மருமவன். ஓ மருமவன் யாருதா? ரெண்டு பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்காருல்ல முருகன். நம்ம அழகு. வீசுகோள். ஓ கிளி குஞ்சு வாயன். இப்ப பறக்கும் படுற நான் 9 மணியோ. இது நான் இங்க எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லத்தா. மையானம் போகணும்னு நினைக்கலாம், போக வேண்டாம்னு நினைக்கலாம். எப்படி அடிக்கா தெரியுமா? எப்படி அடிக்கா? இசைக்குமே கோயில உட்கார்ந்துட்டு ஆடுவாள்ல. ஓ இசைக்குமே கோயில உட்கார்ந்து ஆடுற மாதிரி. இத்தனை மையானம் போற மாதிரி 2 நாளா சாப்பிடல. புருஷனை பார்க்காத ஏக்கம். எனக்கு பாவ புண்ணியம் ரொம்ப உண்டு. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. முருகன் அடிச்சது சரி பரவாயில்ல. ஆமா. அடுத்து கணபதி. ஓ கணபதி. இளைய பிள்ளை மருமவன். அவர் என்னது? அவர் என்னதா அடிக்காரு? போ அவர் இருந்த இடத்துல தான் நான் இருக்கேனா அப்போ. இப்படி அடிச்சா நான் சுடுகாட்டுக்கு போக மாட்டேன். நான் சுடுகாட்டுக்கு போற மாதிரி. நீ சுடுகாட்டு நான் இல்ல போக சொல்லல. நீ சொல்ற மாதிரி சொல்லு ஏத்தி அடிக்க. இப்ப இவர் சிந்தையா எத்துதான். அப்ப பாரு. புதுசானது வில்லுக்கு வரும்போது எங்க பாட்டி பிடிச்சா எருவு தட்டி அப்படியே சப்பட்டு அணுக்கணும். அப்படி இருக்கு. இன்னும் சாவமா இருக்கு கலத. எவனுக்காளு தூக்கி போட்டு துண்டா கம்ஜா சும்மா அப்படி அடி. வேண்டாம். எனக்கு மேலுக்கு சரியில்லை. நீ ஆளை மாத்துதாயி. சரிப்பா. நீ பிடிச்சிரலாம் ஆளை மாத்திரு. நான் ஏத்துக்கிட்டேன். நீ ஏத்துக்கிட்ட. எனக்கு போதுமில்ல. அங்க அறிவா ஏத்துக்கிட்ட. கணபதி கொடம். சரி. அடுத்து கும்பிடுதரு. உன்னை பத்திரமா வீடு கூடி சேர்க்கறோம்னா அப்படி அவனுக்கு சைஸா பேசணும். ஆமா கும்பிடுறது. கும்பிடுதர்ல தும்புறுதர். ஒரு தும்புறுதர். தாளம். ஒரு தும்புறுதர் தான் தாளமா? தும்புறுதர் தான் தாளம் போடுதானா? ஆமா போடு. சரி குட். யார் கடிக்கணும்? ஏத்தி போடு மாத்தி அத மாதிரி போடு. அம்மாவுக்கா ஆத்தாளுக்கா? நீ ஐயனுக்கு அடிப்பா, அம்மாவும் கிடையாது, ஆத்தானும் கிடையாது. இப்போ நான் அடிக்கடில நீ ரெண்டு பேரும் சுடுவாடு போறியா? நான் பேச்சி வெஞ்ச ஓடல. அப்படி சொல்லு. சுடுவாடு போனவங்க அங்க இருக்கணும். நான் சொல்ல போறத வரணும். சிந்த. எப்பா புருஷ
வருஷத்துல அடிப்பா இது என்னப்பா இப்படி எப்பவும் வர மாட்டேங்க வர தை பொங்கலுக்கு உனக்கு ரெண்டாம் தரம் கல்யாணம் கூடி வரும் பிடிக்கிறாரு எந்த திசையில தென் திசையில ஆம்பளையா பொம்பளையா தெக்க போனவா திரும்பி வர மாட்டான் வந்தாலும் கேட்டிக்க பொம்பளை வந்தாலும் ஏத்துக்கும் சரி பையன் யாமனு கேட்கணும் காலம் மாறி போச்சு கத்தரிக்க கலையில தொங்குது கம்ப்யூட்டர் தான் இப்ப கடவுளா நிக்கி சரி இப்ப பூரா பொம்பளை ஆம்பளை கல்யாணம் முடிக்கிறது ஓல்ட் ஸ்டைல் மைண்ட் ஆம்பளை மேரேஜ் பண்ணதான் புது ஸ்டைல் மைண்ட் சொடல வயசு அவளுக்கு இன்னும் இருக்கும் 85 வயசு டீச்சர் ரிட்டையர்ட் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் பார்ல கொண்டடி 85 வயசு பாத்துக்கோ ஆனா அண்ணு கண்ட மேனி அணுகுறல மூஞ்சி மட்டும் கொஞ்சம் சுருக்கு அடிச்சுக்கறேன் பென்ஷன் வாங்குதாளா புருஷன் கிடையாது பென்ஷன் வருதா பென்ஷன் வருது ஓகேன்னு சொல்லு மைண்ட் சரி அப்ப தும்புறதரு தாளம் தும்புறேன் நல்லா அடிச்சான்டா அடுத்து நாரதரு பொய்ச்சொல்லி முட்டி உடுக்கு உடுக்கேப்பா அடிப்பா நான் மையானம் போற மாதிரி அடிப்பா என்ன நீ புரிய கால் பண்ற வீட்டுதான் கூட இப்படி அடிச்சனா போட போ நீ வீட்டுக்கு போய்ட்டு வா சரி இப்ப நான் சுடாடி போற மாதிரி அடிப்பா உனக்கு பங்குனி மாசத்துல 3ஆம் தரம் கல்யாணம் கூடி வருது ஓ 3ஆம் தரமா அப்ப ரெண்டு ஆட்ட முடிஞ்சிட்டா ரெண்டு முடிஞ்சதுல அத மூணாவது மம்பட்டி கல்யாணம் மம்பட்டி கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஆயுஸ் கிடக்கியா ஒண்ணே நம்பி நிறைய ஆஃபர் எடுத்து ஓட்டுருக்கு பாத்தியா எப்பா என்னப்பா நாரதரு சரி அழகா அடிச்சான் அடுத்து நந்தி ஓ நந்தி அவர்தான் கட்டை நந்தி கட்டடி நீ அடிப்பா ஏத்தா இவனுக்கு இந்த கட்டை செல்லுபடியாவது கொஞ்சம் நல்லா பரு முண்டா தூக்கி கொடு அப்படின்னா தான் அடிப்பான் போலக்கு அவனை ஒரு ராகத்தை போட சொல்ல கிளி குஞ்ச போடுயா மைக் வேணுமாயா கிளி குஞ்சு வை போடு எப்ப வில்லு பாட்டு ஏத்துக்கிட்டியா அள்ளி புருஷனை நீ படிக்க சொன்னா தான் நான் போவேன் படிமா நான் மையானம் போணும் படிமா என்னத்த பாடன்ட்டல நீ பாடையில நான் பார்க்கலையம்மா நீ பாடையில நாங்க யாருமே பார்க்கல பாடையில எப்ப பார்க்க போறியா ஐயா ரெண்டு பிள்ளை இருக்கு ஒரு புருஷன் வர இருக்காரு சாங் பண்ணும்போதுயா வில்லு பாடும்போது சாங் பண்ணும்போது எப்பா வில்லு பாட்டை ஏத்துக்கிட்டியாப்பா படிக்க மாட்டேன் ஏத்துக்கிட்ட நான் ஏத்துக்கிட்டேன் அது போதும் எப்பா வியாழக்கிழமை கூட முடிஞ்சது ஆமா வியாழக்கிழமை கூடி அழைச்சாச்சு எனக்கு வெள்ளிக்கிழமை என்ன வேணும் தெரியுமா என்ன வேணுமோ கேளுதா வெள்ளிக்கிழமை மதிய கூட அன்னைக்கு சரி பலி போட்டு தரணும்பா என்ன பலி மணிய பாரு இந்த டைம் யார போய் பலிக்கு கூட்டி வர மணி எத்தனை சொல்லு பாப்போம் கரெக்ட்டா 11:59 இந்த டைம் பலி போடணும்னா யார கூட்டி வர முடியும் ஒரு காலையில இவ சொல்லிருக்கானோ சொல்லுதே ஒரு 11 மணிக்கு மேடைக்கு வரும்போதே செல்வினே இன்னைக்கு நைட் பலி தேவைப்படுது கொண்டு வான்னு சொன்னா யாரையா பிடிச்சிட்டு வந்திருப்பேன் சரி மாயாண்டி அன்னைக்கு கேட்டிருக்காரு ஓ கேட்டிருக்கான்னு சொல்லல மத்தியான கொடையில எனக்கு என்ன பலி வேணும் தெரியுமா என்னையா வேணும் சூளாடு ஒரு பரணே சூளாடு ஒரு பரணே சோளு பன்றி மரபரணே வாளாடு ஒரு பரணே எனக்கு வாடு பன்றி மரபரணே துள்ளு மாறி ஒரு பரணே துள்ளு மாறி ஒரு தோணங்குட்டி மரபரணே துள்ளு மாறி ஒரு பரணே துள்ளு மாறி ஒரு பரணே தோணங்குட்டி மரபரணே ஓ மை காட் அப்பா பகவானே ஐயா ஈசனே வெள்ளிக்கிழமை மதியான கொடைக்கு அந்த வெள்ளிக்கிழமை மதியான கொடைக்கு சூளாடு சரி சூளு பன்றி சரி பாலாடு சரி பாலு பன்றி எப்பா கண்ணு முழியாத பன்னிக்குட்டி என் வாசல்ல காவு கொடுக்கணும்பா கண்ணு முழியாம தான் போட்டுருக்கு அது இல்ல அது தூக்கத்துல போட்டப்பல அது இன்னைக்கு போடல சரி மதியான கொடைக்கு அவர் கேட்டிருக்காரு மதியான கொடைக்கு கேட்டிருக்கா இவ்வளவு லிஸ்டும் பகவான் போட்டு கொடுத்தார் சரி போதுமா எப்படிப்பா எப்பா இந்த பழி எல்லாம் எனக்கு காணாது ஒரு நிமிஷம் பொறு போதுமான்னு கேட்காத எவ்வளவு வேணும்னு கேளுப்பா குடுக்கும்போது அள்ளி கொடுப்பா அப்பனா தான் வயிறு நிறையும் அவ்வளவும் தந்தா பூலோகத்துக்கு போவேன் அன்னைக்கே என்ன சொல்லிருக்கான் என்ன அன்னத்தை போடும்போது அளந்து போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கான் ஆமா அன்னத்தை போடும்போது அளந்து போட்டா அல்சர் வரும் அதனால நீ அள்ளி போடு மருமவனுக்கு போடுறது ஒண்ணா சரி மாயாண்டிக்கு போடுறது ஒண்ணா மருமவனுக்கு எவ்வளவு தான் போடட்டுமே நீ வரும்போது சும்மா வெறுங்கலத்துமா தானே வந்த அப்படித்தான் சொல்லுவான் மாயாண்டி என்ன கேட்பாரு கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு அள்ளி பூசு எப்ப இந்த பலி உனக்கு காணாது எனக்கு நரபலி வேணும்பா நரபலி கேட்டிருக்கான் இந்த நேரத்துல நான் நரபலிக்கு யார போவேன் அன்னார் கலந்த பச்சைக்கிளி சாய்ண்டு அவளை தூக்கி கொடு சப்பானி மாடனுக்கு நேந்து விட்டு ஏற பொட்டாடு வேண்டாம்மா ஆனா கட்டக்காரன் கரையடி மாடன் எறும்பே ஏத்தா தாளக்காரன் தலவா மாடனுக்கு நேந்தாச்சு போகட்டும் ஏத்தா அவன் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன் நான் இருக்கடா உடுக்குக்காரன் ஆமா மாமா ஓட்டுக்குளி சொடலைக்கு கொடத்துக்காரே வேண்டாம் கொளத்தாங்கற
சொல்லலைக்கு யார் ரத்தம் உள்ள ஓடுது ஊரா ஆளுக்கு செட்டுக்காரன் நெஞ்சமா தான் இருக்காங்க. அதுக்கு முன்ன சொன்ன பாத்தியா என்னது? பாலாடு பால் பண்ணி சூளாடு சூள் பண்ணி கருங்கடா செங்கடா இதெல்லாம் பிறந்த உடனே நடக்கும். ஓ நடக்கும் நடக்கும். பாலா போல மனுஷன் மட்டும் நடக்க மாட்டான். ஓ நடக்க மாட்டான் 6 மாசம் ஆகும். ஓ 6 மாசம் ஆகும் நடந்து பழகு. அவன பழியா கேட்க இந்த சொடல. சரி அப்ப மாயாண்டி சொடல நரபலி கேட்ட பொழுது நரபலி கேட்கும்போது ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? என்னமா செய்கின்றார்? ஒரு தர்ப்ப புள்ளை தானெடுத்து மந்திரத்தை ஜெபித்தாரே. ஒரு தர்ப்ப புள்ளை எடுத்து மந்திரத்தை ஜெபிக்காரு. சூமந்திரகாளி அப்படி அது இல்லையா? அறிவோம் நமச்சிவாய. ஓ அறிவோம் நமச்சிவாய. ஓ மகாதேவா. அண்டா காகசியம் திறந்து விசிசி என்றும் தாத்தா மந்திரத்தை ஜெபித்த போது மணி நல்ல மகுட்டத்தோடு பறந்தாரு ஐயா கனியா பிள்ளை. கனியானோட கைய வெட்டி மாயாண்டிக்கு காரி ரத்த மலை பறி கொடுத்தார். நரபலி கேட்டபோது கர்ப்பப்பிள்ளை எடுத்து மந்திரத்தை ஜெபிக்கிறார் பகவான். மந்திரத்தை சொல்லுகின்றார். மணிமகுடத்தோட பிறந்தான் கனியா பிள்ளை. கனியானோட கையை வெட்டி மாயாண்டிக்கு காரிரத்தம் பறிகொடுத்தார். ஏன்னா அவருக்காகவே பிறவி செய்யப்பட்டவர். ஆமா அவருக்காகவே பிறவி செய்யப்பட்டவர் அல்லவா? போய் கையேறு பாப்போம். முடியாதுதா? முடியாது இல்லையா? அதான் சொல்றேன் யாரத்த அவருக்கு பிடிக்காது. ஆல்கஹால் ஃபுல்லா ஆல்கஹால் இல்லதா? பூரா ஏ பாசிட்டிவ். ஓ அப்படி. அவருக்கு வந்து வேற தான் பிடிக்கும். ஆமா 21 இலைக்கு 21 சொட்டு ரத்தம். 21 சொட்டு ரத்தம் தான். நாக்கை எடுத்து நரபலி கொடுத்தார் அப்பன் மாயாண்டிக்கு. ஆமையா. அடுத்த நாக்கு ஊரும் அப்ப மாயாண்டிக்கு இருப்பையா? சும்மா கிடையாது. விரதம் இருக்கணும். ஐயாவுக்கு 40 நாள் விரதம் இருந்து நாக்கு அறுத்து நரபலி கொடுத்தோம்னு சொன்னா அடுத்த நாக்கு ஊறிடும். விரதம் இல்லாம சுத்தம் இல்லாம போனோம்னு வெச்சுக்கோ. சரி. வாழ்க்கை பூரா தயிர் சாதம் தான் திங்க வேண்டியது. பொக்குங்க வேண்டியது. அவங்கள வந்து சங்கடப்பட வேண்டியிருக்கும். சங்கடம் தாயே. அடுத்த நாக்கு ஊரிடம் அப்பன் மாயாண்டி கிருபையாளே. மாயாண்டி கிருபையாளே. எப்ப வெள்ளிக்கிழமை மதிய கொடைய நல்லா ஏத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு சாயங்கால நேரம் கற்கள் பூசை ஒண்ணு வச்சிருப்போம். கற்கள் பூசைன்னா சைவ படப்பு போடணும். ஒரு சைவ படப்பு இட்லி பொங்கல் தோசை சாம்பார் அத வச்சிராத. பல வகைகளை எனக்கு நெஞ்சு வரைக்கும் குமிக்கும். ஒரு சைவ படப்புன்னு சொன்னானே பல வகைகள் போடணும் பாத்துக்கோ. ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளப்பழம் பலாப்பழம் அன்னாச்சி பழம் முந்திரி பழம் மாதுளப்பழம் சொல்லுதே காலு பல வகை வைக்கணுங்க பேர்ல 1 கிலோ 2 கிலோ வச்சிராத. ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு முந்திரி வாங்கி வச்சிராத. ஆப்பிள் மூட முடியா ஏத்தி வை. ஆரஞ்சு என்ன ஆரஞ்சு வேணும்? ஆரஞ்சு கமல் ஆரஞ்சு இது அதான் உரிக்கி லேசா இருக்கு. வாழைப்பழம் வந்து கசலி பழம் வச்சிராத சளி பிடிக்கும். அது பிள்ளையார கொண்டு வை. செவ்வாழைப்பழம் என் மார்பகத்து வர குமிச்சு வைக்கணும். சும்மா ஒரு சீப் எடுத்துட்டு வந்துராத. சீப் எடுத்தோம்னா வெச்சுக்கோ. தாறுதாரா வைக்கணும். ஆமா தாறுதாரா என் மார்பகத்து வர குமிச்சு வைக்கணும். செவ்வாழைப்பழமா இருக்கணும். அடுத்து நல்ல ரத்தவரத பழமா கேப்பாரு. பலாப்பழம் என்ன செய்ய தெரியுமா? வெட்டி வை. ஆமா வெட்டுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நீயே வெட்டி வச்சுக்கோ. வெட்டி வச்சிரு. சரி. பழ வகைகள் வேற என்ன? அன்னாச்சி பழம் வைத்தா. அன்னாச்சி பழம்னா எனக்கு ரொம்ப கமல ஆரஞ்சு. அத முந்திரி பழம் பச்சை முந்திரி வை கருப்பு முந்திரி வை. வச்சாச்சுப்பா. வேற என்ன பழம் வேணும்? கொய்யாப்பழம் வேணுமா? கொய்யாப்பழம் வேணாத கடிக்க முடியல உள்ள கழுத்து. மாயாண்டி கேட்க மாட்டார். எப்பா இந்த சைவ படப்பை ஏத்துக்கிட்டேப்பா. 11:30 மணிக்கு சரி என்ன செய்யணும்? என்னப்பா செய்யணும்? அசைவ படப்பு. ஓ அசைவ படப்பு வந்துறணும். அசைவம் தான் அவருக்கு. இது அப்ப சும்மா சாதாரண படப்பு. ஆமா இது வந்து சாம்பிள். அசைவ படப்பு போட்டேன்னு சொன்னா ஆமையா 11:30 மணிக்கு படப்பு போடு. 12 மணிக்கு நேரம் தவறாம பூஜை கொடுக்கணும். ஆமா 12 மணிக்கு 11:59 இருக்க கூடாது 12
ஒண்ணு இருக்க கூடாது ஷார்ப்பா 12 மணி அடிக்கவே டங்க டங்கன்னு அடிச்சிரணும் எனக்கு ஷார்ப்பா அடிச்சிரணும் சரிப்பா உனக்கு படப்பு வேணும்ங்கறியே சரி என்ன வேணும் கேளு அப்ப மாமிச படப்பு என்ன வேணுமோ சொல்லு குமிங்க அப்பா கிட்ட வசதி இல்ல உன்னை பெத்து போட்டேன் ஒரு ரேஷன் அரிசியில 1 கிலோ வாங்கி பொங்கி தந்துறட்டுமா ரேஷன் அரிசி என்ன உங்க அம்மா பாரதிக்கு அதான் கொடுத்தேன் ரேஷன் அரிசி அவளுக்கு சரி அவ சாப்பிடுவா நான் ஏத்துக்கிடாத ஜீவனப்பா ரேஷன் அரிசியை கொண்டு இங்க பின்னால படப்பு போடு எனக்கு படப்பு போடுறது நீ என்ன படப்புன்னு ஒரு லிஸ்ட் போடுது அத மட்டும் நீ செய்ய போதும் என்ன வேணும் மாயாண்டி சுடலைக்கு ஆமையா அசைவ படப்பு வேணும் என்று சொல்லி என்ன கொடுத்தார் தெரியுமா என்னம்மா கேக்குறா ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரு படப்பா போட சொல்லல முட்டை கோழி அரிசி சாதம் பொங்கி அன்னி கோழி கறி சமைத்து கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி முட்டையோட முருங்கைக்காயும் முண்டனுக்கு படப்பு பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 61 உப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள் கும்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள் எனக்கு படப்பு என்ன வேணும்னு கேட்டேன்னா லிஸ்ட் போடுப்பா நீ ஒரு பேப்பர் எடுத்துக்க போடு ஒரு கோட்டை அரிசி எப்பா ஒரு கோட்டை அரிசி பிரியாணி அரிசி போட்றாத செவிச்சிரும்பா ஒரு கோட்டைன்னு சொன்னா எப்படி தெரியுமா எப்படி சாதாரண அரிசி போட்றாத பிரியாணி அரிசி போட்றாத ஒரு கோட்டை அரிசி ஒரே படப்புன்னு சொன்னா ஒரு கோட்டைனா என்னது கொட்டார சம்பா அரிசி முனிக்கருப்பு அரிசி ஒரு கோட்டை அரிசினா எவ்வளவு 2 மூடு அரிசி தான் 2 மூடு அரிசி ஒரே படப்பா போடு பிரிச்சு போட்றாத ஆமா 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 2 மூடு அரிசி ஒரே படப்பா இருக்கணும் ஒரு கோட்டை அரிசி ஒரு படப்பா போட வேணும் ஒரே படப்பா போடணும் அப்பா ஒருமே சொன்னா தான் எழுத முடியும் சரிப்பா ஒரு கோட்டை அரிசி ஒரு கோட்டை அரிசிப்பா ஒரு கோட்டை அரிசி 2 மூடு அரிசி அடுத்து மேல சொல்லு முட்டை கோழி கறி சமைத்து முனி அரிசி சாதம் பொங்கி ஆமோ ஆமம்மா கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி கருப்பரிசி சாதம் பொங்கி எப்பா என்னப்பா வேணும் பச்சை முட்டை ஆமா பச்சை முட்டை 11 ஆமா பச்சை முட்டை 11 1/2 கிலோ பல்லாரி 100 மிளகா ஆம்லெட் போட போறியா அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு பச்சை முட்டை தெசைக்கு போய் தெசபலி கொடுப்பாருல்ல தெசபலி கொடுக்கிறதுக்கு பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 61 நீ அவிச்ச முட்டை வைக்கிறது பெருசு இல்ல அங்க நிக்கனே என் தங்க பிள்ளை தவசி பிள்ளை அவர் மூக்க கெட்டிக்கிட்ட சொல்லு அவர் வாசனை பிடிச்சாருன்னு சொன்னா உப்பு பாத்துறாம உப்பு பாத்துட்டாருன்னு சொன்னா அப்புறம் வாரம் எனக்கு வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அவிச்ச முட்டை 61 அதனால அவரை மூக்கல கட்டிக்கிட்டு சொல்லி நீ அவிக்க சொல்லு சரிப்பா சரி படப்புல அங்க கட்டி தயிர் தெளிச்சு இன்னொன்னு மறந்துடாத குப்பி சாராயம் குடுவையில தென்னங்கல்லு எப்பா மாயாண்டி இப்ப நான் கல்லுக்கு எங்க போவேன் அப்போ அந்த காலத்துல சொக்கம்பட்டியில சாராயம் அடிச்சிருக்கான் கொண்டு வச்சிருக்கான் ஜொடலைக்கு ஆமா இப்ப கல்லு இல்லன்னு சொல்லி அந்த லிஸ்ட விட்டுறாத ஒரு ஃபுல்லோ நேர போ பார் உன்னை பார் என்னை கார் பச்சை போடு கடைக்கு போ அதெல்லாம் அடிப்பாரா ஒரு 18-48 ஒரு ஃபுல்லு ஒரு ஓல்டு மங்கல ஒரு ஆப் ஒரு டெஸ்ட் மார்க்கெட்ல ஒரு புல்லு ஒன்னு வாங்கி வைப்பா யாமனு கேக்கணும் நீ 145ல வாங்கி வச்சேன்னு நினைச்சுக்கங்க நான் அடிச்சிட்டு இப்படி சாமி ஆடிக்கிட்டு இருப்பேன் சரி இவன் வந்து எனக்கு கல்யாணம் முடியல சாமின்னு வந்து கேட்பான் இங்க வாப்பா உனக்கு கல்யாணம் முடியும் திருநாள் போடுவேன் சாமி என்னத்த அடிச்சாரோ நாஸ்த பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுவான் நீ ஒரு ஓல்டு மங்க வச்சுக்க சரி அப்படி நீட்டா ஆடுவேன் அவன் நீட்டா வருவான் அப்படியே கல்யாணம் நடக்கும் போ போ அப்படிமே படப்பு ஏத்துக்கிட்டியா பேருவான் குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல்லு ஆறுமுகம் புள்ள சுருட்டு வாங்கி தாப்பா சுருட்டு ஆறுமுகம் புள்ள சரிப்பா சரி அங்கங்க படப்புல திரி கொளுத்தி வச்சிரு ஆமா திரி கொளுத்தி வை முருங்க கீரை சரி ஏளா வரப்பா இருக்கணும் அப்படி நெய் ஊத்தி வர்த்தனா எங்க அம்மா பேச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து முண்டனுக்கு சரி சட்டி சோறு ஆமா ஆமையா தாய் பேச்சிக்கு பட்டையில வை சோறு வச்சிட்டியாப்பா பண ஓலையில பிடிச்சு நல்லா வாசனமா இருக்கும் சரி படப்பு போதுமா எப்பா கருவாடை நீ வைக்கல கருவாடு வேணுமா எனக்கு உடங்குடியில இருந்து சால கருவாடு வாங்கிட்டு வந்து சுட்டு வைக்கணும் ஆமா வதக்கிறதப்பா நான் ஏத்துக்கிட மாட்டேன் நல்லா பல்லாரி போட்டு வதக்கணும் வீட்டம்மா சாப்பிடுவா என்று சொல்லி மாயாண்டி சுடலைக்கு படப்புகளை எல்லாம் போட்டு விட்டு நேரம் தவறாம 12 மணிக்கு ஒண்ணு சொல்லுதேன் கேட்டது என்ன ஈபில டவர் இல்ல ஈபில கரண்ட் போகுதுன்னு சொல்லி என் பக்கத்துல வந்து நீ காவலாளி மாதிரி நிக்கணும் எதுக்கோ நான் நிக்கறே துண்டு கட்டிக்கிட்டு எப்பண்டா கரண்ட் போவா அந்த புள்ள எப்பண்டா எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான் புள்ள எடுத்துட்டு போய்ட்டாம்னு வெச்சுக்கோ சரி வந்து எனக்கு புல்லாலே அபிஷேகம் பண்ணனும் அதனால காவலுக்கு இருக்கணுமா அருகம்புல்லு கிடையாது இந்த புல்லு சரிப்பா காவலுக்கு இருக்கு கரண்ட் போன கேப்ல அடிச்சிரும் தாயி 12 மணிக்கு சரி பூச வச்சிருதியாப்பா ஷார்ப்பா 12 மணிக்கு எனக்கு வைக்க சொல்லலையா
நீ தான் குளிச்சு 3 மாசம் ஆச்சு ஓண்ட வருவானா மாயாண்டி பூசை தானே பண்ணது பூஜை பண்ணாலும் ஏத்துக்குவானா பவுடர் போட்டாச்சு சப்பாத்தி சென்ட் அடிச்சாச்சு போதாது நமக்கு தான் பூசாரி தனியா இருக்க அந்த பூசாரி ரெஸ்ட் போ பூசை ஏத்துக்கிட்டியா பண்ணு என்ன நினைச்சு கற்பூரத்தை தொட்டு கும்பிடுதா என்ன நினைச்சு பண்ணுதியோ பண்ணு இல்ல அவ மூஞ்சில வை நல்லா பிடி அவரு நல்லா காட்டு அருளே இருக்க மாட்டேங்குது கீழ் வீட்டுக்காரன் ஜம்சாரி என் கூட வந்துடணும் நான் பிடிப்பா சொல்லல நீ பாட்ட காட்டவே மாட்டக்க சூடத்த என்னத்த காட்ட சூடத்த போ ஒளிஞ்சு போ அதோட சரிதா எப்பா என்னப்பா பூசை ஏத்துக்கிட்டேன்பா சந்தோஷம் நல்ல முறையில போட்டு தந்துட்டேன் பாறா நான் பண்ண பூசை ஏத்துக்கிட்டாரா ஒண்ணு சொல்லலப்பா மாயாண்டி சொல்லுகிறாரு ஓ சொல்லுகிறாரு நல்ல முறையில நான் நினைச்சபடி கொடை போட்டு தந்துட்டேன் ஆமா இனிமே நான் பூலோகத்துக்கு போறேன் சரி அம்மாவை நல்லா பாத்துக்க எனக்கு தேவையான வரங்கள் மட்டும் வேணும் அம்மா நல்ல ஆலமரம் பலாமரமா மரம் இல்ல என்ன நம்பி இப்படி 4 ஜனம் வந்ததுன்னு நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக கண்டிப்பா அவங்களுக்கு நல்வாக்கு சொன்னாதானே நாளை பின்ன எனக்கு வருமா ஒரு சல்லடை எடுத்துறோம் குள்ளா எடுத்துறோம் கையெடுத்து வணங்குறவள காக்கும் நல்ல கடவுளா இருக்கணும் காக்கும் நல்ல கடவுளா இருக்கணும் எனக்கு நீங்க வரம் தரணும் சரி என்ற ஆண்டவனிடத்தில் வரங்களை கேட்ட பொழுது ஆண்டவனிடத்திலே வரத்தை கேட்கும்போது மாயாண்டிக்கு என்ன வரங்களை கொடுக்கிறாரானால் என்னமா கொடுக்கின்றார் அங்கே கொள்ளும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அள்ளிக்கும் வரோம் தீராத நோய்களெல்லாம் திருநீராலே தீர்க்கும் வரோம் தீராத நோய்களையும் திருநீராலே தீர்க்கும் வரோம் போகாத அந்த நோய்களையும் பீரம்பால் மாயாண்டி கோவரோம் கொள்ளும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம் தீராத நோயா இருந்தாலும் மாயாண்டி திருநீர் பட்டாலே தீர்க்கக்கூடிய வரம் ஆமா போகாத நோயா இருந்தாலும் மாயாண்டி பெருமைப்பட்டுச்சு நினைச்சுக்கோ உன் திருநீர் போனதுன்னு வச்சுக்க தீவினையே வந்துடாது பேர்பட்ட வரங்களை ஆண்டவன் மாயாண்டிக்கு கொடுத்த பொழுது என்ன உனக்குனே பிறவி செஞ்சுச்சுல அந்த கனியா பிள்ளை அழைச்சிட்டு போ அவனும் சேர்த்து கொண்டு போ எப்பா ஏய் மாயாண்டி கூட போ அந்த புலகத்துக்கு சரி உனக்கு பசி ஏறியாம சோறு போடுவான் போய்கிட்டே இருப்பா அவருக்காகவே பிறவி செய்யப்பட்டவர் ஏன்னா மையான கரைக்கு போகணும்னு சொன்னா அவங்களும் போகணும் நீ போக முடியுமா அப்போ பார்த்தவுடனே சரி மாயாண்டி சுடலை ஆண்டவனிடத்தில் வரங்களை வாங்கி கொண்டு தாயாகப்பட்ட பேச்சு அம்மாளும் மாயாண்டி சுடலையும் எங்கு வருகிறாரானால் எங்கம்மா வருகின்றார் வரங்களையும் வாங்கி கொண்டே வராளே பேச்சு அம்மா வரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாளே பேச்சு அம்மா வரங்களை வாங்கி கொண்டு கைலாசம் தான் கடந்து இடம் கொட்டாரக்கரைக்கு வருகிறார். ஆமா சோட்டாரக்கரை சோட்டா பீமா கொட்டாரக்கரை தான் தோலக்பூருக்கு போறியான்னு பார்த்தேன். சரி கொட்டாரக்கரை குமரி பகவதி அம்மாள் வாசல். பகவதி அம்மா வாசலிலே வந்து பகவதி அம்மாளுக்கு கோயில் கூட நடக்குது. அடேங்க பங்க நமக்கு நடக்குது இன்னைக்கு சொடலைக்கு. அதே போல பகவதி அம்மா வாசல்ல தேரோட்டமும் திருநாளும் ஜெகஜோதியா இருக்கு. தங்கத்தேர் ஒரு பக்கம் போது, வெள்ளித்தேர் ஒரு பக்கம் வருது, வைரத்தேர் ஒரு பக்கம் போது. மாவளக்கு என்ன, சரி மஞ்சப்பாளி என்ன, சரி முளப்பாரி என்ன, அடேங்கப்பா முளப்பாரி என்ன, அபிஷேகம் என்ன, ஆமாமோ வேற ஏதா அதுல ஒரு முக்குல குத்துவிளக்கு பூஜை நடக்குது. குத்துவிளக்கு பூஜை ஆமா அங்க யார் வாசல்ல? பகவதி அம்மா வாசல்ல குத்துவிளக்கு பூஜை. குத்துவிளக்குன்னு சொன்னோனே நான் ஒரு பாத்துக்கோ. குத்துவிளக்கு தான் இப்படி போன மாசம் பேருந்து பாத்துக்கோ. எங்கயா அந்த திருநெல்வேலி பக்கம் தச்சநல்லூர்னு ஒரு ஊருக்கு. சரி குத்துவிளக்கு பூஜைக்கு பேருந்து பாத்துக்கோ. எல்லா ஊர்லயும் படக்க பத்த சொல்லுவோம். இன்னைக்கு தச்சநல்லூர் சொல்லுவோம். சரி அங்க பேருந்து பாத்துக்கோ. அங்க வில்லு பொருளெல்லாம் ஜாமான் சட்டெல்லாம் கோயில வச்சுட்டு கோயில விட்டு வெளியே வரேன். சரி கோயில மைக்கில கூப்பிடுதாங்க. அருள்மிகு வடுவச்சி அம்மன் கோவிலில் குத்து விளக்கு பூஜை உள்ளதால் பெண்கள் அனைவரும் வாங்கணும்.
கடவாச்சி இல்ல படுவச்சி அம்மன் கோயில்ல கூப்பிடுறாங்க பாத்தா சரி அப்ப குத்துவிளக்கு பூஜை நடக்கு நமக்கு 10 மணிக்கு தான் வில்லு பெண்கள் வேற வருவாங்க அப்படி நினைச்சியா இல்லையா அப்படி இல்லத்தா குத்துவிளக்கு பூஜையில பங்கேற்றேன்னு சொன்னா கல்யாணம் முடியாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும் அப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும் அந்த நினைச்சு இந்த அக்கா மாரெல்லாம் இருக்கட்டும் அக்கா மார்கிட்ட நின்னோம்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா யோகம் தானே அப்படின்னு நினைச்சு ஒரு வாரத்துல உட்கார்ந்திருக்கேன் கோயில் கருவறையில இருந்து ஒரு மெயின் ரோட் வர ஒரு 3500 பொம்பளைகள் மொங்க அதான் உனக்கு போதுமே கதைகள் மாநிலம் குத்துவிளக்கு வச்சுக்கிட்டு சம்பளம் கூட்டி இந்த சக்க பிளேயர் மாதிரி கவுந்தராத உட்கார்ந்துட்டா பாத்துக்கோ சரி இந்த குத்துவிளக்குல தீய கொளுத்தும் போது இல்ல தீய பொருத்தும் போது ஒரு மந்திரம் சொல்லுவா தெரியுமா ஆரம்பமே இப்படி ஐயா ஆமா ஐயா அழகா மங்களகரமா ஆரம்பி பாப்போம் அண்ணி ஆரம்பித்தா ஓம் மொழி வளர் விளக்கே போற்றி மல்லிகா கட்டிருக்க சேலைய பாரு அதையும் பார்க்கணும் அங்க பேசுதா தண்ணி பேசு நான் பொறுத்தேனே ஓம் மொழி வளர் விளக்கே போற்றி கீழ் வீட்டுக்காரியா மேல் வீட்டுக்காரன் பாக்காம் பாரு ஓம் மொழி வளர் விளக்கே போற்றி தாமரை கட்டிருக்க தாவணிய பாரு இதான் நடக்கா சிரிப்ப பாரு பெண்களுக்கு எல்லாம் சொல்லுதா ஓம் மொழி வளர் விளக்கே போற்றி கனகா போட்டிருக்க மூக்குத்திய பாரு இவ்வளவு நேரம் நீ கதையை படிச்சு அதை கேக்கியோ கேட்கலையோ அவங்களோட புராணத்தை பாட இதுதான் அவங்களோட புகழ் அவனுக்கு இனிக்க இல்ல ஆனா இங்க உள்ளவங்க அப்படி கிடையாது அவ்வளவு அமைதியா இருப்பாங்க அப்பதான் பேசுவோம் அந்த குத்துவிளக்கு பூசையில என்ன பேசுவா எட்டி மூக்காய் மருமவளர் ஆக்காய் என்னக்கா மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி ஒரு செயின திருப்பிட்டாட்டி அடி பாதவதி பட்டு எடுத்துக்கலாம் 3500 ரூபாய்க்கு சரி அந்த குத்துவிளக்கு பட்டறாது பட்டு தீ பிடிச்சு போவாதோ எடுத்த வீட்டுக்காரன் புருஷன் குடிகாரனா இருப்பான் இவா புருஷன் மிலிட்டரியில வேலை பாப்பான் அதான் சரி அதுக்கு அவன் என்ன செய்ய முடியும் சொல்லு அந்த கூட்டத்துல அப்படி பேசுவாங்க ஏன்னா நரம்பு இல்லாத நாக்கு இங்கும் பெறலும் அங்கும் பெறலும் ஆனா இதுல இருக்காங்களே இவங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது பெண்கள் நாட்டின் கண்கள் ஆமா இதுல இருக்கு பாரு 85 வயசு அது எங்க ஆச்சிமார் இருக்காங்க பத்தியா 75 வயசு 85 வயசு இருக்கு தெரியுமா அது என்ன பேசும் தெரியுமா ஏலா நாளைக்கு தர்மராஜ் களை எடுக்க கூப்பிட்டு போவேண்டாமா அவன் ஒழுங்கா சம்பளம் தர மாட்டேங்க டீ குடிக்க கூட நேரம் விட மாட்டேங்க அவன் கடத்துக்கு போவையா புல்லட்ல இருந்து டொப்பு டொப்புன்னு வந்திருந்தான் அவன் கடத்துக்கு போக வேண்டாம் இப்படின்னு சொல்லி 75 வயசு 85 வயசு பேசும் நம்ம ஆச்சி சிங்கங்கள் அடுத்து என்ன பேச்ச தாய் குளங்கள் என்ன பேசும் தெரியுமா இந்த குறுப்பு சேலை கட்டிட்டு வந்துட்டு ஆமா இருக்கா டெய்லர் இல்ல சேனல் வைக்க சொன்னா வைக்காம விட்டாங்க எனக்கு தைக்கவே இல்ல சேலை 350 ரூபா அதுக்கு சட்டர் 4500 ரூபா நான் சேனல் வைக்காம விட்டாங்க வைக்க விட்டாங்க குண்டு கூட தொங்க விடல பாத்தா அப்படிம்பா நம்ம தாய் குளங்கள் என்ன பத்த தாய் குளங்கள் பேசும் சரி அடுத்து யாரு என்ன மாதிரி சிங்கங்கள் உங்கள வயசு உங்கள மாதிரி இளம் பெண்கள் பாலிய பெண்கள் காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் என்ன பேசும் தெரியுமா என்ன பேசுவாங்க ஏக்கா லிப்டிக்கு கொஞ்சம் கூட போட்டா அந்த கருப்பு சட்டை எங்கே பாத்துக்கிட்டு இருக்கான் எங்க இருந்து பக்கம் அங்க நிக்காம பீகருக்கு என்ன பார்க்க மாட்டானோ அப்படினு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படிம்பா அந்த கூட்டம் ஆமா ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு பேசும் பாத்துக்கோ இந்த பிள்ளைங்க என்ன பேசுவோம் இன்னைக்கு வானத்துக்கு லீவ் விட்ட மாதிரி நாளைக்கு டீச்சர் பப்பர்னா 2 நாள் லீவ் அப்படினா கூட 2 நாள் லீவ் மாமா பாத்துக்கோ நம்ம தாத்தா என்ன பேசுவாங்க யாரு கரவந்த பொம்பளையா வில்லு பாட்டுக்காரி படி வில்ல படி அப்படி சொல்லிட்டு போவாங்க பாத்துக்கோ அடுத்து வாஞ்சிங்க என்ன பேசுவோம் ஏன் சிக்கம் மாப்ள நல்லா சொல்லு இந்த ஒயின் ஷாப் போதே எங்க அப்பன் அங்க தான் குடிச்சிட்டு இருப்பான் கூடி போங்க எங்க அப்பன் வர மாட்டாங்க சித்தப்பன் வர குடியார போய் குடுமோ ஒண்ணு வாங்கிட்டு இங்க வந்துரு நேரா கருவைக்குள்ள வந்து நம்ம அங்க உட்கார்ந்து அடிச்சிட்டு கோயில்ல போவோம் ஏய் அம்மா பாட்டு பாடின்னு ஆடுவோம் அவ்வளவுதான் சரி இப்படி நடக்கு கூட்டத்துல இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க பாத்துக்கோ அதனால கூட்டத்துல வந்து இருக்கவே முடியாது அப்படி ஒட்டாரகரை பகவதி அம்மாளுடைய வாசலில் ஆனா பகவதி அம்மன் கோயில் அப்படி கிடையாது தாய் ஆமா ஓ மொழிவன விளக்கே போச்சு ஒளிவனையா ஒளிவளர் விளக்கே போச்சு ஒளிமலர் விளக்கே போச்சா இப்படி பகவதி அம்மாளுடைய வாசலில் நடந்து கொண்டிருக்கும் போது அவ வாசல்ல சந்தோஷமா நடக்கு சரி இப்படி வாசல் நடக்குன்னு சொன்னா மாயாண்டி வாசல்ல வந்து நிக்கிறாரு ஒரு ஆளு எப்ப எங்க இருந்து வந்த ஒரு வாய் சாப்பிட்டியா டீ குடிச்சியா நேத்து நைட்டே வந்து எப்ப ஒரு வாரத்தை டீ யாரும் வாங்கி தந்தாங்களா சோறு தந்தாங்களா அங்கோடி பொங்கல் அவஞ்சிட்டா ஒரு வாரத்தை சாப்பிட்டியா நைட்னு ஒரு ஆளு கேட்கட்டுமே நமக்கு இல்ல நமக்கு பஞ்சமே இல்ல நமக்கு பசியறியாம சோறு இருக்கு மாயாண்டிய பார்த்தாரு நம்மள யாருமே கேட்கல சரி இவ்வளவு பேரு கேட்கல பிரச்சனை இல்ல ஆனா அப்படி நூலை போட்டுட்டு அப்படின்னா வாரி மாட்டிட்டு வராரு பூசாரி ஆமா இந்த ஊருக்காரங்க தான் கேட்கல பூசாரிக்கு எங்க போனாரு மாயாண்டி பார்த்தாரு நம்மள யாரும் கேட்கல என்ன நம்ம அட்டவாசம் பண்ணுவோம் நம்ம கேட்கோம் என்ன சொல்லி என்ன செய்கிறார் தெரியுமா என்னமா செய்கின்றா ஆன போல மாயாண்டி அலறுவாரா ஆதாளி போடுவாரா பூன போல பதுங்குவாரா போல பதுங்குவாரா மாயாண்டி புலி பாச்சு போடுவாரா பூன போல சாமி பதுங்குவாரா புலி பாச்சு பதுங்குவாரா மாட்டெலும்போ செங்கல் துண்டா மாறி மாறி மாயாண்டி எரியலுற்ற அந்த பூசை செய்யும் பூசாரி பூஜை செய்தார்லாம் பூசாரி அவர் சும்மா இருப்பாரா அவர் சும்மா கிடையாது என்ன சொடல வெளியே நிக்காரு ஓம் தாய் பகவதி அம்மாளுக்கு வேற வேறன்னு போறாரு அபிஷேகத்தை காட்டுதாரு சரி கற்பூரத்தை காட்டுதாரு ஆமா கற்பூரத்தை காட்டு என்ன செய்றார் தெரியுமா என்னமா ஆகின்ற சூட தட்டை தான் போடுங்கி
சோட்டதான் போடுங்கி பூசாரிய செவிட்டில் 8 மாயாண்டி அடிப்பாரா சோட தட்ட சாமி சாம்புடிங்கி தான் போடுங்கி செவிட்டில் 8 அடிப்பானோ பூசை செய்தார்ல பூசாரிய பிடிச்சாரு சரி சூடத்தட்ட புடுங்கி செவுட்ல ஒரு அறை ஒண்ணு இல்லையா சரி அங்க மாயாண்டி வார்த்தாரு மலையாளத்துல ஆனா போலாளர் தாரா ஆதாளி போட்டு நிக்கிறார் ஆதாளி போட்டு நிக்கிறேன்னு சொல்லல பூனை மாதிரி பதுங்குவாரு இந்த புலிப்பாச்ச பாய்வார் புலிப்பாச்சல் பாய்கிறாரு தொட்டில்ல பிள்ளை ஆடும் இல்லையா பிள்ளையும் கிள்ளுவாரு பிள்ளையும் கிள்ளுவாரு தொட்டிலே ஆட்டுவாரு அதான் சரி சேட்டை கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு இந்த முக்குல பக்தர்கள் எல்லாம் முடிஞ்சு வெளியே போறாங்க பாத்துக்கோ அந்த முக்குல உட்கார்ந்துகிட்டு என்ன ஒரு முக்காட போட்டுட்டு கூட்டாங்கூடி போக முடியுமா பயந்து போயிடிக்காம பாத்துக்கோ பயந்து போய் மாட்டெலும்பு செங்கத்துண்டு கூட்டத்துல மொந்து விழுது ஐயோ அப்ப பார்த்தாள் ஆமா பூசாரிய பிடிச்சு அடிச்ச உடனே பூசாரி பகவதி அம்மா கால்ல போய் விழுந்துட்டாரு என்ற பகவதி அம்மே அம்மா பகவதி தாயே பகவதி உனக்கு மாவளக்குல குறை வச்சனா இல்ல மஞ்ச பாலுல குறை வச்சனா உனக்கு பூவுல குறை வச்சனா தாய புஷ்பத்திலே குறை வச்சனா மலப்பாரில குறை வச்சனா உனக்கு அபிஷேகத்துல குறை வச்சனா அம்மா காத்தோ கருப்போ தெரியல உன் வாசல்ல வந்து நிக்குது ஆதாளி போட்டு இன்னைக்கு அஷ்டேடு அப்பா அந்த தேவதையை தாங்க முடியல அப்பா என்னம்மா யாருப்பா என் வாசலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பகவதி அம்மா வந்து பாக்குறா அப்பா பாயகா சின்னஞ்சிறு பாலகனா வந்து நிக்கிறியே எப்ப நீ யாரு என்று என்ன கேக்குறா தெரியுமா என்னம்மா கேக்குறா உங்க அம்மா பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன நான் சொல்ல மாட்டேன்னு போறான் அப்பா சொல்ல மாட்டேனா இல்லதா அங்க பகவதி அம்மா மாயாண்டிட்ட கேக்குறா எப்படி கேக்குறா ஊரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா உள்ளத உள்ளபடி ஒழியாம சொல்லையா ஊரு என்னையா பேர சொல்லையா பேரு சொல்லையா உள்ளத உள்ளபடி ஒழியாம சொல்லையா நாடு என்னையா நகரம் என்னையா நகரம் என்னையா நகரம் என்னையா நகரம் என்னையா இங்கே நடந்து வந்ததொரு விவரம் சொல்லையா நாடு என்னையா நகரம் சொல்லையா நகரம் சொல்லையா நடந்து வந்ததோ விவரம் என்னையா அம்மா யாரு அப்பா யாரு அப்பா யாரு உங்க அப்பா யாரு அப்பா யாரு என்று அம்மை பகவதி கேட்டாளே மம்மி யாரு டாடி யாரு உங்க அப்பா யாரு பகவதி அலுஷா கேப்பா வாசல்ல வந்து இப்படி அட்டகாசம் பண்ண ஆதாளி போட்டுறியப்பா நீ அட்டகாசம் பண்ணி நிக்கிற யாரு உன் ஊரு என்ன பேரு என்ன உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லு ஒளியாம சொல்லணும் நாடு என்ன நகரம் என்ன இங்க நடந்து வந்தது ஒரு விவரம் என்ன இங்க நடந்து வந்த விவரம் என்னதை எப்பா அம்மா என்னப்பா யாருன்னு கேக்குறியா நான் யாருன்னு தெரியலையா ஏமா என்ன இந்த பக்கம் பாரு சாட யாருன்னு தெரியும் இந்த சங்கர மாதிரிலாம் இருக்க சங்கர மாதிரி இருக்கணும் தெரியலையப்பா கைய பார்த்தாலே நீ கண்டுபிடிக்கணுமே ஆஹா சாட தெரியலையா இது பன்னிகை மாதிரி இருக்கு எப்ப நான் அப்ப யாருன்னு தெரியாத உனக்கு என்ன நீ விசாலாட்சி மவனாடா அவளுக்கும் மேல அளவுக்கு மேல கோமதி ஆவட மவனா ஆவடையும் கிடையாது ஒருத்தையும் கிடையாது அதுக்கும் மேல அடுத்து இந்த குச்சாலத்துல இருக்கால குழல்வாய் மொழி குச்சாலத்துல குரங்கு தான் இருக்கு குழல்வாய் மொழி அவ அம்மாக்கும் மூத்தவா இந்த உலகத்துக்கே நாயகி இருக்கால உலகம்மா அவளுக்கும் மூத்தவா அவளுக்கும் மேலனா சரி நீயே சொல்லிருப்பா தெரியாதாப்பா நான் யாருன்னு தெரியலையம்மா யாரப்பா நான் யாரு தெரியுமா யாரப்பா நானும் பிறந்ததுதான் அந்த கைலாசம் வளர்ந்ததுதான் தில்லைவனோ பிறந்தது கைலாசம் கைலாச பிள்ளை வளர்ந்தது தில்லைவனத்துலதான் வளருவேன் சுடுகாட்டுல என்ன பெற்ற ஆலயம்மா பார்வதியா பெயர் கொடுத்தாரப்பா பரமசிவா என் பெயரு மாயாண்டி வளர்ந்த ஆலயம்மா வனப்பேச்சி வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வளர்ப்போர்க்கு பிள்ளையாக அம்மா சக்தி உன்னை
தில்லைவனம் அல்லவா? தாய் பார்வதி பெயர் கொடுத்தார் பரமசிவன். பெயர் கொடுத்தார் பரமசிவன். என் பெயர் மாயாண்டி. எப்பா என்னப்பா நீ பார்வதி பிள்ளையாடா? பார்வதிக்கு பிள்ளைனா பகவதிக்கும் மகன் தானடா. அந்த ஈஸ்வரிக்கு மகன்னு சொன்னா நீ எந்தனுக்கும் மகன் தானப்பா? எம்மா எப்பா என்ன வளர்த்தது என் தாய் வனப்பேச்சி. ஓ வனப்பேச்சி வளர்த்தா. வளப்போருக்கு பிள்ளையாக ஒன்னையே தஞ்சம்னு வந்திருக்கேன். ஆமா ஒன்னையே தஞ்சம்னு வந்திருக்கேன். அம்மா பகவதி வாசல்ல இருக்கட்டுமா நான் போகட்டுமா? நிக்கட்டுமா? என்ன பழக்கத்தை வரட்டுமா? இந்த வாரத்தை கூறி விட்டாய். யாரு பிள்ளை? நான் பகவதி பிள்ளை. எங்க அக்கா பிள்ளை. ஓ அக்கா பிள்ளை என் பிள்ளை மாதிரி. ஏடா உங்க அப்பாவுக்கு முதல்ல என்னையத்தான் கல்யாணத்துக்கு பேசி முடிச்சாங்க. கட்டிட்டாலும் ஜாம்பரானியா இருக்காது. என்னைய கட்டி என்னமே நீ போற அருகே போற. அவ சொல்லுதா அம்மா சொல்லுதா? அவ பகவதி சொல்லுதா? சரி நான் ஒண்ணே தான் கேட்டேன். காலவாய் என்னன்னு வாய் மணிப்பாச்சி உள்ள போகுது ஒரு. சரி என்னைய பெரிய ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு இருக்கட்டும் தான். அப்ப பார்த்த உடனே பார்க்கின்ற வேளையில் எப்பா மாயாண்டி ஈசனுக்கு மகனா எனக்கும் மகன் தானப்பா. அந்த ஈஸ்வரிக்கும் மகனா எந்தனுக்கும் மகன் தான்ப்பா. அந்த பிள்ளை போக வேண்டாம். போக வேண்டாம் போக வேண்டாம். வாசல்ல இருந்து நீ வந்த பிள்ளை போகாத. யாவ வாசல்ல இருக்கலாம். ஆதாளி போட்டு மட்டும் நிக்காத. அம்மா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ சும்மா இருந்தோம்னா சோம்பேறித்தனம் ஒண்ணு பண்ணு. அவர்கிட்ட ஓனர்கிட்ட ஒரு வழக்குமா இருக்காங்க. என் கோயிலை சுத்தி தூத்து போட்டு வாரியா? அதுக்காக வந்திருக்கேன். இல்லனா அங்கோடி மண்ணு ரொம்ப குமிஞ்சு கிடக்கு. பாத்துக்க ஒண்ணா கூட்டி வச்சுட்டு வாத்தா. போத்தா மாயாண்டி சேர் எல்லாத்தையும் ஒண்ணாவது அடிக்கி போனேன். சும்மா என்னதான் செய்ய போற? எம்மா ஈவார தர வீட்டுக்கு போறேன். சரி அப்ப மாயாண்டி பார்த்தார். என்ன செய்கிறா? வாசல்ல இருந்தோம்னா ஒரு வேலை போட்டு கொடு. வேலை தானே. காவல்னு சொன்னா கண்ணு கருத்துமா இருப்பேன். படிச்சவனுக்கு ஓ காவல் காக்க போறியா? கெட்டிக்காரனா இருப்பேன். ஓ காவல்ல கெட்டிக்காரன். கருத்த பாண்டி சொடல. சரிப்பா ஐயா அம்மானுடைய வாசல்ல ஆமையா 7 கிடாரம் திரவியமோ. ஆமம்மோ தண்டயத்தில் இருக்குதப்பா. இரும்பு தண்டயத்துல இருக்குதப்பா. அல்லு பணம் அல்லு காசு அல்லு காசு கில்லு பணம் கில்லு காசு கில்லு காசு முள்ளு பணம் முள்ளு காசு முள்ளு காசு மலையாள சக்கரம் இரும்பு தண்டயத்தில் இருக்குதையா. இத்தனைக்கும் காவலுக்கு இத்தனைக்கும் காவலுக்கு நீயும் இருப்பாயடா என் மகனே. இத்தனைக்கும் காவலுக்கு இத்தனைக்கும் காவலுக்கு இருப்பாயப்பா பொன்மகனே. மாயாண்டி அம்மா வாசல்ல 7 கிடாரம் திரவியமும் இரும்பு தண்டயத்தில் இருக்குதப்பா. அப்ப 7 கிடாரம் திரவியமும் இரும்பு தண்டயத்தில் இருக்குதப்பா. அல்லு பணம் அல்லு காசு. ஆமாப்பா. ஆமா ஐயா முள்ளு பணம் முள்ளு காசு. முள்ளு பணம் முள்ளு காசு. மலையாள சக்கரமோ மலையாள சக்கரம் இரும்பு தண்டயத்தில் இருக்குது என்ற பெண்குட்டி. இத்தனைக்கும் காவலுக்கு அப்ப மாயாண்டி என் மகனாக நீதான் இருக்கணும். எப்பா என்ன அத கல்வன் ஒருவன் கொண்டு போகாமல் காவலும் கண்ணும் கருத்துமா பார்க்க கூடியது காவல் தானமா? சரி நான் கெட்டிக்காரனா இருப்பேன். உன்னை நம்பி வச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இல்லப்பா சொடல பருப்பு. ஆமா சரி காவல் காத்து தரதெல்லாம் இருக்கட்டுமே. ஆமோ அமையா வாசல்ல சும்மாவா இருப்பேன். சரி எனக்கு படப்பு போட்டு தரணும். வந்தவரனே கேட்க ஆரம்பிச்சிட்டியா படப்பு? ஏன்னா பகவதி அம்மா சைவ படப்பு. என் பட்டாவை தான் விக்கணும். மாயாண்டி சரி அசைவ படப்பு. அசைவ படப்பு அசைவ படப்பு அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போக. சரி பகவதி அம்மாளுக்கு மாப்படப்பு. ஆமம்மா மாயாண்டிக்கு மாமிஷம். எப்பா பூ படப்பு பூரா பகவதிக்கு. சரி ஒளி படப்பு பூரா எனக்கு. அள்ளு மாவு அம்மாவுக்கு. சரி அறுக்கும் கெடா உனக்கு. ஐயோ சரியப்பா. சரிம்மா. துள்ளு மாவு அம்மானுக்குன்னு சொன்னா தவளங்குட்டி உந்தனுக்கு. ஆமா நீ படப்பு எடுத்து முடிக்க உனக்கு ஒரு ஸ்கிரீன் போட சொல்லு. ஏன்னா நான் மாமிசம் சாப்பிடும்போது நீ பார்க்க கூடாது. நான் சைவம் இல்லையா? எனக்கு வெக்க வெக்கமா வருது. எம்மா படப்பெல்லாம் சரி. சரி வாரத்துல 2 நாள் என்னப்பா என்ன சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பி விடணும். அட பாவமே. என்ன போக வாரத்துல 2 நாள் லீவு கேட்க போற. ஏதோ வைஃப் வீட்டுமா இங்க இருக்க போறேன்னு நினைச்சேன். சரி 2 நாள் சுடுகாட்டு போறக்கு லீவு கேட்க அனுப்பணும் இல்லையா? சரி வச்சுக்க வச்சுக்க. ரெண்டு சொல்லி மாயாண்டி சொடல. சுடர்ல பிறந்தவன் சொன்னா கேட்கவா போற? ஆமா மணி விளக்குல பிறந்தவன் மனக்கணக்கு போட்டாலும் என்ன முடியாது. என்ன செய்யறாரு? எதையாச்சும் செஞ்சு போ. கொட்டார கரையதிலே கொட்டார கரையதிலே பகவதியா வாசலிலே மாயாண்டி காவலிலே காகம் பறக்காது கருங்குருவிலாந்தாது விட்டதுவும் பறக்காது சிறுகுருவிலாந்தாது அட்டோ சுளிக்காது அட்டோ சுளிக்காது காவலில அசல் காத்து வீசாது அட்டோ ஜொலிக்காது அட்டோ வந்து ஜொலிக்காது ஐயோ ஜீவிதாது
கரங்குருவிலாந்தாது அங்க சிட்டு வரைக்காது சின்ன குருவிலாந்தாது அட்டம் ஜொலிக்காத அசல் காத்து கூட வீசாது. அது யாரு? மணி விளக்குல பிறந்த மாயாண்டி சொடல. ஆமா. அவன் காவலில் அட்டம் பறக்குமா அனல் காத்துதான் வீசுமா? வீசுமா ஐயா? வீசாது வீசாது. ஒண்ணு காவலுக்கு வச்சோன்னு பத்துக்கையே. என்ன காவலுக்கு வச்சா திருடன் கையில சாவி கொடுத்த மாதிரி. என்னையா? திருடன் கையில சாவி கொடுத்தா என்னத்துக்கு ஆகும்? அப்படிதான் இருக்கும். பழிச்சு போயிடுவான் பாத்துக்கோ. ஆனா மாயாண்டி ஷடல் அப்படி கிடையாது. அப்படி இல்ல. சொன்னா வாக்கும் தவற மாட்டா. எதுவுமே தவற மாட்டா. அப்பேர்வட்ட காவல்னு சொன்னா அப்ப மாயாண்டி. ஏன்னா அம்மாவோட வாசல் சொட்டா கொட்டார கரையில பகவதி அம்மா வாசல்ல. ஆமா. ஏழுகடார திரவியத்தையும் இப்பேர்வட்ட கொட்டார கரையிலே குமரி பகவதி அம்மா வாசலிலே. ஆமா ஏழுகடார திரவியத்தையும் கண்ணை இமை காப்பது போலும். ஓஹோ. பயிரை வேலி காப்பது போலும். கண்ணை யம தான் காக்கணுமா? ஆமா இப்போ பாருங்க கண்ணு உங்களுக்கு தூசி வருதுன்னு சொல்லி மூளை யோசிக்க முன்னால கண்ணு மூடும். இப்ப அங்க இருந்து ஒரு புழுவி உங்க கண்ணுல வந்து விழ போகுது. ஐயோ தூசி வருது நீங்க நினைக்கிறதுக்கு முன்னால உங்க கண்ணு மூடி முழிக்கும். அப்ப பாத்துக்கோ கண்ணை இமை எவ்வளவு அழகாக பாதுகாக்கணும். அப்பேர்பட்ட காவலாக இருக்கிற மாயாண்டி சொடல. ஆமா. பயிரை வேலி காப்பது போல் பவுசுடனே காத்து வருகின்றான். பயிரை தான் வேலி காக்கு. ஆமா பாத்துக்க. உடலை உயிர் காப்பது போல் ஒன்று விட்டே காத்து வருகிறான். ஆமா. சரி. அப்பேர்பட்ட மாயாண்டி சொடலை காவல் காத்து வரக்கூடிய நேரம். அம்மா பகவதி வாசல்ல சரி உன் பிள்ளைக்கு ஒரு நிலையம் போட்டு தரியா? எப்ப ஒண்ணு என்னப்பா ஒண்ணு என்னப்பா? உனக்கு போகதான் மிச்சம். 21 நிலையம் போட்டு தாரு. சரி என்று சொல்லி மாயாண்டி சொடலைக்குத்தான் கோபுரத்தில் ஒரு நடையோ கொடி மரத்தில் ஒரு நடையோ பேரடியில் ஒரு நடையோ குளமதியில ஒரு நடையோ